ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். வாழியருளாளர் வாழிய நியத்திகிரி வாழியதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. ஸ்ரீமதே பெருந்தேவி நாயிகா சமேத ஸ்ரீ தேவராஜ பரபிரம்மணே நமஹ. காஞ்சி தேவப்பெருமாளுடைய உற்சவங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பிரம்மோற்சவம், விடாயாத்திரி உற்சவம், சித்திரமாத உற்சவங்கள், வைகாசி மாத உற்சவங்கள், ஆணி மாத உற்சவங்கள் இதுவரைக்கும் பார்த்தோம். அடுத்தபடியா ஆடி மாசத்திலே எம்பெருமானுக்கு நடக்கக்கூடியதான பிரதானமான உற்சவங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஆடி மாசத்திலே பிரதானமான உற்சவம் இந்த கோவிலில் மட்டுமல்லாமல் எல்லா திவ்யதேசங்களிலும் பிரதானமான உற்சவம் திருவாடி பூர உற்சவம்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருடைய அவதார உற்சவமும், அதனுடைய அங்கமான ஆண்டாள் நாச்சியாருக்கும் எம்பெருமானுக்கும் நடக்கக்கூடிய திருக்கல்யாண உற்சவம், திருவாடிப்பூர ஊஞ்சல், திருவாடிப்பூர ஆண்டாள் பெருமாள் சேர்த்தி, இதெல்லாம் ரொம்ப பிரதானமான உற்சவங்கள் எல்லா திவ்யதேசத்திலையும். அதாவது இந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு வருஷத்துல 2 திருக்கல்யாண உற்சவங்கள் நடக்கிறது. ஒன்னும் ஆண்டாளுடைய அவதார தினமான திருவாடிப்பூரத்தன்னைக்கு ஒரு கல்யாணம், இன்னொன்னும் போகி பண்டிகை அன்னைக்கு ஒரு திருக்கல்யாணம் என்பதாக மொத்தம் 2 திருக்கல்யாணங்கள் நடக்கிறது இங்கே. திருவாடிப்பூரத்திற்கு 9 நாள் முன்னால, அதாவது 10ஆம் நாள் திருவாடிப்பூரம் வர மாதிரி ஆண்டாளுடைய உற்சவம் 10 நாள் நடக்கிறது. 2 வேளையும் ஆண்டாள் சன்னதியில விசேஷமான சேவா காலம், திருவாராதனம் எல்லாம் நடக்கும். தினமும் கார்த்தால ஆண்டாள் சன்னதியில திருவாராதனம் ஆகி, நித்தியப்படி மந்திர புஷ்பமாகி, பிரபந்த சேவா காலம் எல்லாம் ஆகி, தீர்த்த கோஷ்டி எல்லாம் விநியோகமாகும். அதே மாதிரி சாயங்கால வேலையில நித்தியம் சாயங்காலம் ஆண்டாள் திருவடி கோயில் புறப்பாடுன்னு சொல்லக்கூடிய சன்னதி தேர்வுக்கு முனையில் இருக்கக்கூடிய அனுமார் சன்னதி வரைக்கும் எழுந்தருளுவா வேத பிரபந்த கோஷ்டியோடு கூட. 9 நாளும் அந்த திருவடி கோயில் புறப்பாடாகி ஆண்டாள் திரும்ப சன்னதிக்கு எழுந்தருளினா விட்டு ஆஸ்தானமாகி ஆண்டாளுக்கு திருவாராதனம், மந்திர புஷ்பம், சேவா காலம், தலிகம்சையாகி தீர்த்தம் சடாரி, இப்படி 9 நாள் நடக்கிறது. 10ஆம் திருநாள் அன்னைக்கு ஆண்டாளுடைய அவதார தினமான திருவாடிப்பூரம். வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசோடி கொடுத்த மாதே அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா மங்களாசாசனம் பண்ணினர். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வண்ணோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் அப்படின்னு மாமுனிகளும் கொண்டாடினர். இப்படி ஆச்சாரியர்கள் எல்லாம் ஆண்டாளுடைய அவதார தினத்தை கொண்டாடும்படியான ஒரு பெருமை ஆண்டாளுடைய அவதார தினத்திற்கு உண்டு. ஏனென்றால் மோட்சத்துக்கு போறதுக்கு எத்தனையோ மார்க்கங்கள் இருந்தாலும் சுலபமான சரணாகதியை கான ரூபமாக வெளியிட்டருளினவள் ஆண்டாள் அப்படின்றதுக்காக, பிரதானமா திருப்பாவை அருளி செய்ததற்காக ஆண்டாளினுடைய ஏற்றத்தை கருதி ஆழ்வார்கள் எல்லார காட்டிலும் ஆண்டாள் ஒருபடி மேலானவோ அப்படின்னு கொண்டாடுறது உண்டு. அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஆண்டாள் நாச்சியார் நாமெல்லாம் இந்த சம்சாரத்திலிருந்து கரை சேர்வதற்காகவே அவதாரம் பண்ணினவள். ஆகையினாலே அவள் அவதாரம் பண்ணின நாள், அவள் எம்பெருமானை அடைந்த நாள், இந்த 2 நாளையும் விசேஷமா பண்டிகையாட்டமா கொண்டாடுறது நம்ம சம்பிரதாயத்துல உண்டானபடினாலே எல்லோரும் காத்து கொண்டிருக்கக்கூடியதான திருவாடிப்பூர உற்சவம் 10ஆம் நாள் அன்னைக்கு கார்த்தாலே. அன்னைக்கு விசேஷமா ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் எல்லாம் உண்டு. வழக்கமா ஆண்டாள் கார்த்தால ஆண்டாள் சன்னதியில ஆண்டாளுக்கு விஸ்வரூபம் எல்லாம் ஆகி ஆண்டாளும் பெருமாளும் சேர்ந்து எழுந்தருளணும். அன்னைக்கு திருமஞ்சனம் ஆட்டம், திருவாராதனம் ஆட்டம், சேர்த்தி சேவையாட்டம், ஊஞ்சலாட்டம், புறப்பாடாட்டம் எல்லாம் பெருமாளும் ஆண்டாளும் சேர்ந்து எழுந்திரக்கூடிய 2 நாள் அது. ஆகையினாலே அந்த சமயத்துல பெருமாள் எங்க இருப்பார்னா, தேவப்பெருமாள் உற்சவர் மலையில எழுந்தருள் இருப்பார். ஆண்டாள் கார்த்தால ஆண்டாள் சன்னதியில விஸ்வரூபம் ஆகி பெருமாள் மலையை விட்டு இறங்குறதுக்கு சித்தமா இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஆண்டாள் சன்னதிக்கு தெரியப்படுத்துவா, பெருமாள் சித்தமா காத்துட்டு இருக்கார் அப்படின்னு. அப்போ மேல பெருமாள் தோழிக்கிணியான்ல உபயநாச்சிமாரோடு கூட புறப்பாடாகி ஆண்டாளினுடைய திருக்கரம் பற்றுவதற்காக, ஆண்டாளினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவளோடு இருப்பதற்காகவும், அவளை திருமணம் செய்து கொண்டு கரம் பிடிப்பதற்காகவும், அவளோடு சேர்த்தி சேவை கண்டருள்வதற்காகவும் பெருமாள் இறங்கி ஆண்டாள் சன்னதிக்கு கீழே வரக்கூடியதான வைபவம் அந்த மகோத்தமமான சுதினம் அது. அதனால தன்னுடைய சன்னதிக்கு தன்னுடைய பிறந்த நாளுக்காகவும் தன் கை பற்றுவதற்காகவும் பெருமாள் எழுந்தருள்கிறாரே, அவரை எதிர்கொண்டு வரவேற்க வேண்டும் என்று ஆண்டாளும் சித்தமா இருப்பா. அப்ப பெருமாள் மேலே இருந்து புறப்படக்கூடிய ரீதியிலே
உபயநாச்சிமாரோடு கூட தோலுக்கணியான்ல எழுந்தருள பண்ணப்பட்டு மலை அடிவாரத்துக்கு வந்து சேர்வர் பெருமாள். பெருமாள் மலையில முதல் படி இறங்குறச்சையே ஆண்டாள் சித்தமா இந்த 10 படி கிட்ட நின்றுட்டு இருப்பா. எப்படி நின்றுட்டு இருப்பானா, மணப்பெண் கோலத்திலே நல்ல உசந்த பட்டு வஸ்திரத்தை எல்லாம் சாத்திண்டு சர்வாலங்கார பூஷிதையா கல்யாணம் பண்ணிக்க போற புது கல்யாண பெண்ணா வந்து நின்றுட்டு இருப்பா ஆண்டாள். இப்படி மணப்பெண்ணான ஆண்டாள் மணமகனான கண்ணுக்கினியானான மனத்துக்கினியானான அப்படியே நெஞ்ச நிமிர்த்திண்டு காண்டக தோலண்ணல்னு சொல்லும்படியா கட்டிலங்காளையான எம்பெருமான் துள்ளி கொண்டு அந்த மலை பிராகாரத்தை மலைப்படிகளை இறங்கக்கூடிய அழகை கண்டு ரசிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் வந்து 10 படிகளினுடைய அருகே நிற்போ. அப்ப மேலேந்து பெருமாள் இறங்கக்கூடியதான அந்த படி இறக்க சேவையினுடைய அழக ஆண்டாள் சேவிப்பா. பெருமாள் கீழே இறங்கினா விட்டு பெருமாளோட சேர்ந்துக்கலான்னு சித்தமா காத்துட்டு இருப்பா. பெருமாளும் கீழே இறங்கி ஆண்டாளோட கலந்துருவர். இப்போ பெருமாளும் ஆண்டாளும் ஆகிற 2 தம்பதிகள் இவ அப்படி பெருமாள் என்ன, ஸ்ரீதேவி பூமிதேவி ஆகிற உபயநாச்சிமார் என்ன, ஆண்டாள் என்ன, இவெல்லாம் அப்படியே பக்கத்து தோழிக்கணியான்ல 2 பேரும் சேர்ந்தா மாதிரி நிதானமா வாத்தியங்களுக்கு ஏற்ப தங்களுடைய நடையழகை காண்பித்துக் கொண்டு பத்தி உலாத்தலாட்டமா நிதானமா எழுந்தருளுவா. அப்படி நிதானமா எழுந்தருளி பெருமாள் ஆண்டாளையும் கையை பிடிச்சு சேர்த்து அழைச்சுண்டு விசேஷமா அபிஷேக மண்டபம்னு சொல்லக்கூடிய கண்ணாடி அறைக்கு எழுந்தருளுவர். அந்த கண்ணாடி அறைக்கு எழுந்தருளி ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் விசேஷமா திருவாடி போற திருமஞ்சனம் நடக்கிறது. திருவாடி போற திருமஞ்சனம் ஆனாவிட்டு விசேஷமான திருவாராதனம் தலிகம்சை எல்லாம் ஆகி சாயங்காலம் வரைக்கும் பெருமாள் அப்படியே அங்கே இருப்பார். சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு பெருமாள் உபயநாச்சிமார் தனி கேடயத்திலும் ஆண்டாள் தனி கேடயத்திலுமாக வீதி புறப்பாடு, திருவாடி போற கல்யாண புறப்பாடுன்னு பேரு. கண்ணாடி அறையில இருந்து வந்து சுவாமி தேசிகன் சன்னதி முன்னாலே நின்று சுவாமி தேசிகனுக்கும் லட்சுமி குமார தாத தேசிகன் அம்மங்கார் இவாளுக்கும் சடாரி சாதிச்சுட்டு திருவடி கோயில் புறப்பாடுன்னு திருவடி கோயில் வரைக்கும் போய் அங்க திருவடி கோயில் வாசல்ல இருந்து அருளி செயல் கோஷ்டி தொடங்கப்பட்டு திருவடி கோயில்ல இருந்து அருளி செயலை கேட்டுண்டே ஆண்டாளும் பெருமாளும் கோவிலுக்குள்ள எழுந்தருளி கோவில்ல பிரதானமா ராஜகோபுரத்துக்கு அருகே இருக்கக்கூடியதான முதல் 4 கால் மண்டபத்தின் அருகே வந்து பெருமாளும் ஆண்டாளும் நிற்க அங்க அருளி செயல் கோஷ்டி பூர்த்தியாருது. அது முடிஞ்சா விட்டு அந்த பக்கத்துல இருக்கக்கூடியதான முதல் 4 கால் மண்டபத்துல ஆண்டாள் நாச்சியார் எழுந்தருளிடுவா. கொடிமரத்துக்கு அருகே இருக்கக்கூடியதான 2வது 4 கால் மண்டபத்துல பெருமாள் எழுந்தருளுவர். கோடை உற்சவத்திலே அனுபவிப்பது போல கொடிமரத்துக்கு அருகே இருக்கக்கூடியதான 4 கால் மண்டபத்துல பெருமாளும், ராஜகோபுரத்துக்கு அருகே இருக்கக்கூடியதான 4 கால் மண்டபத்தில் ஆண்டாலும் தூரக்கேர்ந்து ஒருத்தருடைய அழகை ஒருத்தர் பார்த்து ரசிப்பது போல எழுந்தருளியிருப்பார். இப்போ திருவாடி பூர வைபவமா இவா 2 பேரும் மாலை மாத்திக்கிறது, பாணிகிரகணம்னு சொல்லக்கூடிய ஆண்டாளினுடைய கையை பெருமாள் பற்றுவது ஆகிற கல்யாணம் நடக்க வேண்டும். இப்போ இதுக்காக மாலை மாத்திக்கிறதுக்கு சித்தமா பெருமாளும் தாயார மண்டபத்துல எழுதிருப்பா. தாத்தாச்சார சுவாமிகள் ஒரு பெரிய வெள்ளி தட்டிலே பெருமாளும் தாயாரும் மாத்திக்கிறதுக்காக மாலைகள் எல்லாம் எடுத்துண்டு விசேஷமா ஸ்வஸ்தி வாசனம் எல்லாம் சொல்லி வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லி பெருமாளும் ஆண்டாளும் மாலை மாத்திக்கணும்ன்றதாக பிரார்த்திப்பா. பிரார்த்திக்கிற போது பெருமாள் கிட்டக்க போய் ஆண்டாளுக்கு வந்து மாலை மாத்தி அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திப்பா. ஆண்டாள் கிட்டக்க வந்து பெருமாளுடைய மாலையை ஏத்துண்டு அந்த மாலையை சூடி கலைந்து பெருமாளுக்கு அனுகிரகிக்கணும்னு ஆண்டாள் பிரார்த்திப்பா. அதன்படியே பெருமாள் கிட்ட இருந்து ஆண்டாள் கிட்ட மாலைகள் போகும். பெருமாள் கை தொட்டு கொடுத்த அந்த மாலையை அர்ச்சக சுவாமி ஆண்டாளுக்கு மாத்துவர். அது பெருமாள் தன் கையால ஆண்டாளுக்கு மாலை அணிவித்தது போல கணக்கு. அதே மாதிரி ஆண்டாள் கழுத்துல சாத்தின மாலைய திரும்ப ஆண்டாள் கை தொட்டு பெருமாளுக்கு கொடுத்து அனுப்புவா. அத பெருமாளுக்கு சாத்துவா. இப்ப இவா 2 பேரும் ஒரு ஆவர்த்தி ஒரு முறை மாலை மாத்திண்டா. இதே மாதிரி 2-3 முறை மாலை மாத்திண்டாலான்னா மாலை மாத்தல் வைபவம் முடியறது. இந்த மாலைகளை எல்லாம் தட்டுல வச்சுண்டு சஸ்திவாசனம் சொல்லிண்டு இவா நிதானமா எழுந்தருளக்கூடியதான அழகே ரொம்ப நன்னா இருக்கும். மங்களவாத்தியம் எல்லாம் வாசிச்சுண்டு தாமரம் எல்லாம் வீசிண்டு விசேஷமா தீவட்டி எல்லாம் பிடிச்சுண்டு மந்திர புஷ்பம் சேவிக்கப்பட இவ அழகா அப்படி நிதானமா போய் அந்த மாலை எடுத்துட்டு போய் பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் சமர்ப்பிக்கிறதே அது ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். நேர சேவிக்கணும். அப்படியான ஆச்சரியமான மாலை மாத்தல் வைபவம் நடந்து முடிஞ்சா விட்டு ஒரு சுவாமி பெருமாள் கிட்டக்க போய் பிரார்த்திக்கிறார். மாலை மாத்திண்டா அடுத்த கட்டமா பாணிகிரகணம்னு சொல்லக்கூடிய ஆண்டாளுடைய திருக்கையை தேவர் பற்ற வேண்டும். அதுக்கான சமயம் வந்துடுத்து. அதுக்கு சித்தமா ஆண்டாள் காத்துன்னு இருக்கா. தேவரீர் எழுந்தருளி ஆண்டாள் கையை பிடிச்சு அருளணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திப்பார். அதே சுவாமி திரும்பவும் பெருமாளுடைய சம்மதத்தை பார்த்து கொண்டு
பெருமாள் சரி நான் காத்துன்னு இருக்கேன் ஆண்டாளை வர சொல்லுன்னு சாதிப்பார். அப்படியா பாவிச்சுண்டு ஆண்டாள் கிட்ட வந்து பெருமாள் உங்களுடைய கையை பற்றத்துக்காக காத்துன்னு இருக்கார், பாணிகிரகண முகூர்த்தத்துக்கு சமயமாயிடுத்து, வாங்கோ வந்து பெருமாளுடைய கையை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு ஆண்டாள் இடத்துல பிரார்த்திப்பா. ஆண்டாலும் சரி அப்படியே வரேன்னு சித்தமா காத்துன்னு இருக்க, அந்த மண்டபத்தில இருந்து பெருமாள் நிதானமா வரார். அதே சமயத்துல இந்த மண்டபத்தில இருந்து ஆண்டாள் நிதானமா வரா. ரெண்டு பேரும் சரியா ரெண்டு மண்டபத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடம் வரைச்ச ஒன்னா சேர்ந்துக்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமாள் ஆண்டாளினுடைய கையை பற்றி விட்டார், பாணி கிரகணம் ஆயிடுத்து. கிரகணம் அப்படின்னா பிடிக்கிறது, பாணின்னா கையின் அர்த்தம். ஆண்டாளினுடைய கையை பெருமாள் பிடிப்பது பாணி கிரகணம். அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து அம்மி மிதிக்க கணா கண்டேன் தோழி நான், பொறிமுகந்து அட்டக்கணா கண்டேன் தோழி நான், என் கை பற்ற கணா கண்டேன் தோழி நான் அப்படின்னு எல்லாம் கல்யாணத்துல நடக்கக்கூடிய அத்தனை வைபவங்களையும் கனவா கண்டாலோ இல்லையோ ஆண்டாள். அது நிறைவேறக்கூடியதான நன்னாள் இந்த திருவாடிப்பூர நன்னாலும் போகி பண்டிகை என்று சொல்லக்கூடிய நன்னாலும். ஆகையினாலே ஆண்டாளினுடைய பாரிப்பை, அவளுடைய ஆசையை, எதிர்பார்ப்பை பெருமாள் நிறைவேற்றும்படியாக ஆண்டாளினுடைய கரம் பிடிப்பதா கணக்கு. எதிரெதிர் திசையில ரெண்டு பேர் தனித்தனியா வந்தா இப்ப ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல தம்பதிகளா எழுந்துருள்றா அப்படின்னா பாணி கிரகணம் ஆயிடுத்துன்னு அர்த்தம். அப்புறம் அங்கே இருந்து நிதானமா கொடிமரத்துக்கிட்டக்க போய் மாங்கல்ய தாரணம் முதலான மற்ற விஷயங்கள்லாம் நடந்து ஆச்சரியமா கொடிமரத்துக்கு அருகே இருக்கக்கூடியதான தொண்டரடி பொடின்னு சொல்லக்கூடிய வாசலுக்கு எழுந்தருளி பொண்ணு மாப்பிளைக்கு பண்ணக்கூடியதான நலுங்கு, ஹாலம் கரைச்சு ஆரத்தி எடுக்கிறது, கற்பூர ஆரத்தி, மஞ்சள் குங்குமம் அரிசிமாவகாரத்தி, இதெல்லாம் ஆகி கும்பகாரத்தின்னு சொல்லக்கூடிய கடகாரத்தி, அதுக்கப்புறமா சீலை கிழித்தல் அப்படின்னு மெல்லிசான வஸ்திரத்தை திருஷ்டிக்காக பெருமாளுக்கு அப்படி சுத்தி ரெண்டா கிழிச்சு இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணுன்னு போடக்கூடிய சீலை கிழித்தல்னு பேர் அதுக்கு, அதெல்லாம் பண்ணுவா. இதெல்லாம் முடிஞ்சு மணமக்களுக்கு கல்யாணமான திருஷ்டி போனா விட்டு அந்த தொண்டரடி பொடியில ஊஞ்சல் கட்டியிருப்பா. அந்த ஊஞ்சல்ல பெருமாளையும் ஆண்டாளையும் சேர்ந்து எழுந்துருள பண்ணி தம்பதிகளுக்கு, புதுமண தம்பதிகளுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடக்கிறது. அவ ஊஞ்சல் வைபவம் கண்டருளின உடனே பெருமாளும் ஆண்டாளும் அபிஷேக மண்டபம்னு சொல்லக்கூடிய கண்ணாடி அறைக்கு எழுந்தருள்றா. அங்கே ஏகாசனம், அதாவது ஒரே சிம்மாசனத்தில் ஒரே திருமஞ்சன வேதிகையில் பெருமாள், உபயநாச்சிமார், ஆண்டாள் இவா 4 பேரும் ஒன்னா எழுந்தருளக்கூடியதான திருவாடிப்பூர சேர்த்தி மகோத்சவம் நடக்கிறது. இப்போ பெரியாழ்வார் அங்க எழுந்தருளி கல்யாண பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் மரியாதை சம்பாவனை பண்ணக்கூடியதான வைபவம் நடக்கிறது. ஒரு பெரிய தட்டுல விசேஷமா பெருமாளுக்கு பட்டு வேஷ்டி, உபயநாச்சிமார்களுக்கு பட்டுப்பாவாடை, கல்யாண பொண்ணான ஆண்டாளுக்கு பட்டு புடவை, இதையெல்லாம் வச்சு 2 தேங்காய், பழங்கள், வெத்தலைப்பாக்கு, மஞ்ச கொம்பு, அந்த மாதிரி சம்பாவனை பண்றதுக்கு, மாப்பிள மரியாதை பண்றதுக்கு தேவையான வஸ்துக்களை எல்லாம் தட்டிலே வைத்து பெரியாழ்வார் சார்பாக ஒரு தாத்தாச்சாரிய சுவாமி அதை கையில வச்சுண்டு மாப்பிளைக்கு பண்ணக்கூடிய மரியாதையா, பொண்ணுக்கு பண்ணக்கூடிய சீர்வரிசையா மந்திர புஷ்பம் முழங்க, வேத பாராயணம் முழங்க, ஆச்சரியமா அதை அர்ச்சக சுவாமி இடத்திலே கொடுக்க, அர்ச்சக சுவாமி வாங்கி அதெல்லாம் பெருமாள் திருவடியிலையும் ஆண்டாள் திருவடியிலையும் சமர்ப்பிப்பர். இது பெருமாள் சம்பாவனை, கல்யாண சம்பாவனைன்னு பேர் இதற்கு. இது முடிகிறது. அதன் பிறகு விசேஷமா திருவாடி போற திருவாராதனம் எல்லாம் ஆகி விசேஷமான பக்ஷணங்கள் தலிகை எல்லாம் செஞ்சு தீர்த்த சடாரி கோஷ்டி எல்லாம் ஆகி அதோட திருவாடி போற உற்சவம் முடிகிறது. இதுக்கு மேல அங்க இருந்து புறப்பட்டு பெருமாளும் ஆண்டாளும் சன்னதிக்கு போகணும். ஆனா போக மாட்டா. ஏன் போக மாட்டான்னா, மறுநாள் சாயங்காலம் திருவாடி போற ஊர்கோலம் அப்படின்னு உற்சவம் நடக்கணும். அதாவது முதல் நாள் கல்யாணம் ஆகாததுக்கு முன்னால ஜானவாசமா போறதா கணக்கு. 2ஆம் நாள் கல்யாணம் ஆகி இவா புதுமண தம்பதிகளா ஒரு புறப்பாடு போறதா கணக்கு. அதுக்கு கல்யாண ஊர்கோலம்னு பேர் இருக்கு. அதனால மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் அந்த கண்ணாடி அறையிலேயே எழுதிருப்பா பெருமாளும் ஆண்டாளும். மறுநாள் சாயங்காலம் கந்தபடி வசந்தம் எல்லாம் ஆகி ஆண்டாளும் பெருமாளும் சேர்ந்து ரெட்ட புறப்பாடு அதே திருவடி கோயில் வரைக்கும் எழுந்தருளி பிரபந்த கோஷியோடைய கூட எழுந்தருளுவா. எழுந்தருளினாலானா ஆண்டாள் சன்னதி வாசல்ல ஆண்டாள பெருமாள் விட்டுட்டு பெருமாளும் ஆண்டாளும் எதிரெதிர நின்று மாலை மாத்திண்டு ஆண்டாள் அவ சன்னதிலேயே தங்கிடுவோம். பெருமாள் ஆண்டாளுக்கு விடை கொடுத்துட்டு மலைக்கு போய் சேர்ந்துடுவார். இதோட ஆச்சரியமா திருவாடிப்பூரம்னு சொல்லக்கூடிய விசேஷமான கல்யாண உற்சவம் முடிகிறது. இதுக்கப்புறம் ஆடி மாசத்துல பெரிய உற்சவம்னு பார்த்தா ஆளவந்தாருடைய சாத்துமடை உற்சவம். ஆச்சாரியர்கள்ல பிரதானமானவரா சொல்லக்கூடிய பெரிய முதலியார்னு சொல்லக்கூடிய ஆளவந்தாருடைய திருநட்சத்திரம் ஆடி உத்திராடம். அன்னைக்கு ராமானுஜர் மற்றும் ஆழ்வாராச்சாரியர்கள் சன்னதியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆளவந்தாருக்கு திருநட்சத்திரம். ஆகையினாலே அன்னைக்கு கார்த்தால ஆளவந்தார் உற்சவருக்கு திருமஞ்சனம் எல்லாம் ஆகி நித்தியப்படி திருவாராதனம் எல்லாம் ஆகி சித்தமா காத்துட்டு இருப்பார் பெருமாள் வரணும்ன்றதுக்காக.
அந்த சமயம் பார்த்து பெருமாளும் வேணாச்சிமாரும் மலையிலிருந்து ஆளவந்தார் சன்னதிக்கு எழுந்தருளுவா. ஒருவேளை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து கொடுத்தோம்னா பெருந்தேவி தாயாரும் சேர்த்து எழுந்தருளுவா. ஆளவந்தார் சன்னதி வாசலுக்கு வெளியில வந்து பூர்ண கும்பம் கொடுத்து ஸ்வஸ்தி வாசனம் எல்லாம் சொல்லி அவளை சுவாகத்தம் பண்ணி சன்னதிக்குள்ள அழிச்சுட்டு போவார். இதுக்கு மேல பெருமாள் உபயநாச்சிமாருக்கோ ஒருவேளை வெள்ளிக்கிழமையா இருந்தா பெருந்தேவி தாயாருக்கும் சேர்த்தோ விசேஷமா திருமஞ்சனம் நடக்கும். அதை ஆளவந்தார் சேவித்து அனுபவிப்பார். திருமஞ்சன தீர்த்தம் பிரசாதம் எல்லாம் அவருக்கு விநியோகமாகி சடாரி சாதிப்பா. அதுக்கப்புறமா சாயங்காலமா திருப்பாவ சாத்தமரையாகி பெருமாள் புறப்பாடு. ஒருவேளை தாயாரும் இருந்தா தாயாரும் பெருமாளும் உள் புறப்பாடு. தாயார் உள்ள இருந்தாலானா பெருமாள் அப்படி வாசல்ல போய் வெளியில ஊர்வலம் போயிட்டு வருவார். பெருமாள் வெளி புறப்பாடாகும் திருவடி கோயில் வரைக்கும். திரும்ப உள்ள எழுனா விட்டு தாயாரம் பெருமாளும் 2 பேரும் சேர்ந்துட்டு ஆளவந்தார் சன்னதிக்கு வருவா. இப்படி பெருமாள் தாயார் புறப்பாடு அரைச்சு ஆளவந்தார வாழை சேவிச்சுண்டு எதிரிலேயே பார்த்துட்டு போவார். கையை கூப்பிட்டு சேவிச்சுண்டு அனுபவிச்சுட்டே போவார். அந்த மாதிரி புறப்பாடு ஆகி திரும்பவும் ஆளவந்தார் சன்னதிக்கு பெருமாள் எழுந்தருளி பெரிய சாத்தமரையாகி ஆளவந்தாருக்கு விசேஷமா திருநக்ஷத்திர பகவானங்கள் பரிவட்டம் மாலை சடாரி எல்லாம் சாதிச்சு அனுகிரகம் பண்ணிட்டு அதோட கோஷ்டி முடிஞ்சு பெருமாள் மலைக்கு எழுந்தருளுவர். தாயார் இருந்தானா அவ சன்னதிக்கு எழுந்தருளிடுவா. ஆளவந்தார் 10 படி வரைக்கும் போய் பெருமாளை வழி அனுப்பிட்டு சடாரி சாய்ச்சுண்டு அங்கிருந்து பெருமாளை பெரிய மனசு இல்லாம வந்து சன்னதிக்கு சேருவார். இது ஆளவந்தார் சாத்துமர உற்சவம். அடுத்தபடியா விசேஷமா ஆவணி மாசம். ஆவணி மாசத்திலே பிரதானமான உற்சவம் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம், எம்பெருமான் கண்ணனுடைய அவதார உற்சவம். அந்த ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் கண்டுகொள்வதற்காக அன்னைக்கு கார்த்தால தேவப்பெருமாள் உபயநாச்சிமாரோடும் அதே மாதிரி மலையில இருக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமான் உற்சவர் அவரும் கீழே எழுந்தருளுவர். இது எல்லா ஊர்லயும் நடக்கக்கூடிய வைபவம். பெருமாள் வேற கண்ணன் வேற இல்லைன்னாலும் ராமனும் கண்ணனும் பெரும்பாலும் எல்லா சன்னதிகள்லயும் விக்கிரகமாய் எழுந்தருளி இருக்கான்றபடினாலே ஸ்ரீராமநவமி அன்னைக்கு அந்த ஊர் பெருமாள் பிளஸ் ராமன் இவா 2 பேருக்கும் திருமஞ்சனம், 2 பேருக்கும் விசேஷ ஆராதனம், 2 பேருக்கும் ஆஸ்தானம், 2 பேருக்கும் புறப்பாடு. ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு அந்த ஊர் பெருமாள் கண்ணன் இவா 2 பேருக்கும் திருமஞ்சனம், ஆஸ்தானம், ஆராதனம், புறப்பாடுன்னு எல்லா ஊர்லயும் நடக்கக்கூடிய கிரமம் இது. அந்த மாதிரி கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானேன்னு தேவ பெருமாளே கண்ணன் தான் அப்படின்னாலும் கண்ணனாகவே எழுந்தருளி இருக்கிறபடினாலே அந்த பெருமாளுக்கும் வைபவம் உண்டு. தேவ பெருமாளும் கண்ணனும் மலையிலிருந்து கீழே எழுந்தருளி அபிஷேக மண்டபம்னு சொல்லக்கூடிய கண்ணாடி அறைக்கு எழுந்தருளிடுவார். எழுந்தருளினா விட்டு அவ 2 பேருக்கும் விசேஷமா திருமஞ்சனம் நடக்கிறது. ராத்திரி ஒரு 10 மணி சமயத்துக்கு கண்ணன் அவதாரம் பண்ணினதான சிம்ம லக்னம் வர சமயத்துல விசேஷமா கோவில்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு நடக்கக்கூடிய பிரதானமான அம்சம் சங்கு பால் அம்சம் பண்றதுன்னு பேரு. பிறந்த குழந்தைக்கு சங்குல பால் அம்சம் பண்றதுன்ற வழக்கமா வச்சுட்டு இருக்கா. கண்ணன் சிம்ம லக்னத்திலே அவதாரம் பண்ணினவன். ஆவணி மாசத்திலே சிம்ம லக்னம் பெரும்பாலும் ராத்திரி 10, 11, 12 அந்த மாதிரி சமயத்துலதான் வரும். அந்த சமயத்திலே கோவில்ல முகூர்த்தம் பார்த்து அந்த லக்ன சமயத்திலே பெருமாளுக்கு விசேஷமா சங்கல்பம் பண்ணிண்டு குழந்தைகளுக்கெல்லாம் பால் மருந்து எல்லாம் புகட்டக்கூடிய சங்கு அல்லது பாலாடைன்னு சொல்லுவா. அதை வெள்ளியில பண்ணி வச்சிருப்பா. அந்த சங்க கொண்டுதான் பெருமாள் திருமஞ்சன சமயத்திலே சங்கதாரைன்னு சொல்லக்கூடிய சங்கல குத்தக்கூடிய ஜலமானது அதுலதான் குத்துவா. சில இடங்கள்ல பெருமாளுடைய மஞ்சகாப்ப அந்த சங்கதாரையில வச்சுதான் விநியோகம் பண்ணுவா திருமஞ்சன சமயத்திலே. அந்த சங்கதாரை வெள்ளியினால் ஆன சங்கு அதை நன்னா பலன்னு தேய்ச்சி சுத்தமா பவித்திரமா வச்சிருப்பா. அதுல நன்ன சுண்ட காய்ச்சிய பசும்பால ரொப்பி வச்சு அதுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி கண்ணன் பெருமான் குழந்தை அப்பதான் பிறந்திருக்கான், அவனுக்கு சங்கு பால் ஊட்டுறது போல கணக்கு. ஆச்சரியமா இந்த சங்கு பால பெருமாளுக்கு கண்டருள பண்ணக்கூடிய வைபவமே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அர்ச்சக சுவாமி அழகாத 2 அந்த சங்கு பாலோட இருக்கக்கூடிய சங்க 2 கையிலையும் ஏந்திண்டு ஒரு கால் நிலத்துல முட்டி போட்டுண்டு ஒரு கால் எழுந்துக்கிறதுக்கு சித்தமா இருக்கிறாப்புல வச்சுண்டு அப்படி பெருமாளுடைய முகத்துக்கு அருகே வாய்க்கு அருகே உதட்டுக்கு அருகே இந்த சங்க காட்டி பெருமாள் கொஞ்சம் பால் சாப்பிடுறாப்புல பாவனை பண்ணிண்டு திருமஞ்சனம் திருவாராதனம் எல்லாம் அரைச்ச பெருமாளுடைய திருமஞ்சனம் திருவாராதன தீர்த்தத்தை எல்லாம் சமர்ப்பிக்கிறதுக்காக பெரிய வட்டில் ஒண்ணு வச்சிருப்போம். அந்த வட்டில்ல கொஞ்சம் சேர்ப்பர். அப்ப என்ன அர்த்தம்னா பெருமாள் கொஞ்சம் சாட்டர், பெருமாளுடைய பிரசாதமா கொஞ்சம் சேர்த்தோம்னு அர்த்தம். அந்த மாதிரி பெருமாளுக்கு 3 முறை, உபயநாச்சிமாருக்கு தலா 2 முறை, அன்னைக்கு பிறந்த குழந்தை கண்ணன் அவனுக்கு ஒரு 3 முறை அந்த மாதிரி சமர்ப்பிச்சு இவெல்லாம் அம்சேஞ்ச பால் பிரசாதத்தை அந்த பாத்திரத்திலே கொட்டிட்டாலானா இப்போ பெருமாள் சாட்ட விசேஷமான சேஷ பால் பிரசாதம் அங்க இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாருக்கும் விநியோகமாகும். இப்படி ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு அவ ஊர்ல போய் சங்கு பால் பிரசாதம் வாங்கிக்கிறதுன்றது ஒரு விசேஷம். யாரானும் கோவில் இருக்கிற ஊர்ல வாசம் பண்றவா
ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு கோயிலுக்கு போய் சங்குபால் வாங்கிக்கலன்னா அந்த ஸ்ரீ ஜெயந்தி அவளுக்கு ஒரு மன நிறைவை தராது. அப்படியான ஒரு வழக்கம் திவதேசங்கள்லயும் கோவில்கள்லயும் ராத்திரி எத்தனை மணி ஆனாலும் சங்குபால் வாங்கிக்காம படுத்துக்கிறது இல்லைன்னு வச்சுட்டு இருக்கா வழக்கம். இந்த சங்குபால் ஆனா விட்டு கண்ணன் குழந்தையானபடியினாலே, அன்னைக்கு அவன் பிறந்த நாள் ஆனபடியினாலே நிறைய இனிப்பு பட்சணங்கள், ஸ்வீட்டு, கேக்கு, அக்கார விடுசல், பாயாசம்னு நிறைய இனிப்பு வஸ்து சாப்பிட முடியாது. 12, 15ன்னு போட்டி போட்டு பண்ணுவா. அதையெல்லாம் பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி, கண்ணனுக்கு கண்டருளை பண்ணி, அங்க இருக்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுவா. இப்படி ஆச்சரியமா ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு அது ஒரு விசேஷமான சேர்த்தி. இப்ப திருவாடிபுர தன்னைக்கு பெருமாள், ஸ்ரீதேவி, பூமிதேவி, ஆண்டாள் ஒரே ஆசனத்துல ஒன்னா சேவை சாதிக்கிறா. அது திருவாடிபுர சேர்த்தி. ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு பெருமாள், ஸ்ரீதேவி, பூமிதேவி, கண்ணன் இவா 4 பேரும் சேர்ந்து ஒரே ஆசனத்துல சேர்ந்த மாதிரி சேவை சாதிப்பா. இது ஒரு ஆச்சரியமான ஸ்ரீ ஜெயந்தி சேர்த்தின்னு சொல்லக்கூடியதான கண்ணனும் பெருமாளும் சேர்ந்து சேவை சாதிக்கக்கூடியதான உற்சவம். அந்த சமயத்துலதான் ஆச்சரியமா சங்குபால் நைவேத்தியம் ஆறுது. அது ஆனா விட்டு விசேஷமான திருவாராதனம், சேவா காலம், மந்திரபுஷ்பம் இதெல்லாம் ஆகி அப்பம் என்ன, சீடை என்ன, வெண்ணெய் என்ன, நவநீதம் என்ன, சுக்கு வெல்லம் என்ன, நாவர் பழங்கள் என்ன, விதவிதமான பழங்கள் என்ன, பால் என்ன, தயிர் என்ன, இந்த மாதிரி கண்ணனுக்கு என்னென்னவெல்லாம் திருவுள்ளமோ அதை எல்லாத்தையும் கண்டருளை பண்ணுவான் அன்னைக்கு. இதெல்லாம் கண்டருளை பண்ணி முடிச்சுட்டு பெருமாளும் கண்ணனும் அன்னைக்கு ராத்திரி அங்கே தங்கிவிடுறா. ஏன் தங்கிவிடுறான்னா, மறுநாள் கார்த்தால கண்ணனுக்கு சேஷவாகன புறப்பாடு உண்டு. மறுநாள் சாயங்காலம் கண்ணனும் தேவபெருமாளும் எழுந்தருளி உரியடிக்கக்கூடியதான உரியடி உற்சவம் உண்டு. அதனால 2 பேரும் ராத்திரியே தங்கிவிடுறா, அங்கே தங்கிவிடுறா கண்ணனும் பெருமாளும். மறுநாள் கார்த்தால சுமார் ஒரு 6, 6:30, 7 மணிக்கெல்லாம் கண்ணன் மட்டும் சேஷவாகனத்திலே புறப்பாடு கண்டருளக்கூடியதான உற்சவம். இது என்ன கிரமம் அப்படின்னா, கண்ணன் ஆவணி மாசம் அஷ்டமியில் ரோஹிணி அன்னைக்கு ராத்திரி கம்சனுடையதான காராகிரகத்திலே, சிறையிலே அவதாரம் பண்ணினான். அவன்தான் அந்த குழந்தை, தன்னை சம்ஹாரம் பண்றதுக்காக பிறந்திருக்கிற குழந்தைன்னு கம்சன் தெரிஞ்சுட்டானா, எங்க அவனையும் கொண்டுட போறானோ அப்படின்னு கம்சன் உஷாரா அந்த குழந்தையை கொல்லாம இருக்கும்படியா கண்ணனுடைய தாயார் தோப்பனா 2 பேரும் அந்த குழந்தையை எப்படியான ரட்சிக்கணும் அப்படின்னு வருத்தப்படுறா. அந்த சமயத்துல அசரீரியானது கண்ணனை இங்க வச்சுட்டு இருக்காதீங்கோ, எழுந்துருளை பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொல்லவே ஒரு மாயை அங்க வந்து அந்த சிறை கதவை யாரோ திறந்து விட்டா போல திறந்து கண்ணனுடைய திருத்தகப்பனாரான வசுதேவர் கண்ணனை குழந்தைய கூடையில தலைமையில வச்சுண்டு அப்படி புறப்பட்டு போயிடுறார். வழியில யமுனை நதி எல்லாம் வர்றது. யமுனை நதி கண்ணனோட இவர் வந்ததை பார்த்துட்டு வழி விடுறது. இப்ப நேர கொண்டு போய் ஆயர்பாடியிலே கோகுலத்திலே நந்தகோபர் யசோதையனுடைய திருமாளிகையிலே கண்ணனை கொண்டு விட்டுறார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு ஆண்டாள் சாதிக்கிறார். பிறந்ததோ வசுதேவர் தேவகி இவளுடைய குமாரனாக, வளர்ந்ததோ நந்தகோபர் யசோதை இவர்களுடைய குமாரனாக. அதனால அவதாரம் பண்ணினது கம்சனுடைய காராகிரகம். அங்கிருந்து பெருமாள் போய் வளர்ந்தது எங்க அப்படின்னா நந்தகோப கிரகம். ஆகையினாலே இப்படி யமுனையாத்த கடந்து பெருமாள் போறார் பாருங்கோ வசுதேவருடைய தலைமையில. அப்ப எப்படி எழுனர், தலையில கூடையில குழந்தைய வச்சுட்டு இருக்கார் வசுதேவர். கீழே யமுனை 2 பக்கமா வெள்ளத்தை வடிச்சுண்டு வழி விடுறா, நடந்து போயிட்டு இருக்காரு. ஆத்த கடந்து நடந்து போயிட்டு இருக்காரு, சாதாரணமா தரையில நடக்கிறது மாதிரி. நல்ல மழை வர சமயம், பனி சமயம். அதனால மேல திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் பாம்பு கொடை பிடிச்சுட்டு வர்றது, குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாமல் இருக்கும்படியா, குளிராம இருக்கும்படியா பாம்பு கொடை பிடிச்சுட்டு வர்றது. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு கொடை பிடிச்சுட்டு வர்றது. இதற்கு நந்தகோப கிரகப்பிரவேச உற்சவம்னு பேரு. கம்சனுடைய காராகிரகத்திலே தேவகி வசுதேவாலினுடைய குழந்தையாக பிறந்த கண்ணன் ஆய்ப்பாடிக்கு நந்தகோபருடைய கிரகத்திற்கு பிரவேசம் பண்ணக்கூடியதான உற்சவம் நந்தகோப கிரகப்பிரவேச உற்சவம்னு பேரு. இப்ப ராத்திரி தேவபெருமாள் சன்னதியிலே அபிஷேக மண்டபத்திலே கண்ணன் அவதரிச்சுட்டான். சங்குபால் சாட்டாச்சு, பிறந்த குழந்தை சங்குபால் சாட்டாயிடுத்து. அது பிறந்த உற்சவம், அது அவதார உற்சவம். அதோட நந்தகோப கிரகப்பிரவேச உற்சவமா ஆதிசேஷன் கொடபிடிக்க போனானோ இல்லையோ கண்ணன், அந்த வைபவத்தை நினைவு கூறக்கூடிய வகையிலே மறுநாள் கார்த்தால ஒரு 6 மணிக்கெல்லாம் சேஷவாகனத்திலே கண்ணனுக்கு புறப்பாடு. அப்படி சேஷவாகனத்துல கண்ணன் புறப்பாடாகி திரும்ப சன்னதிக்கு வந்து சேர்வர். சேர்ந்தா விட்டு
யாதவர்களை எல்லாம் இந்த சேஷவாகனத்துல புறப்பாடாரச்சியே வழியில இருக்கக்கூடிய யாதவர்களை எல்லாம் கண்ணன் விளையாட அழைப்பார், வாங்க உரியடிக்கலாம் அப்படின்னு. அப்போ யாதவாலா இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணுவா, புதுசா வாங்கின மண்பானையில புதுசா தோச்ச தயிர், புத்தம் புதுன்னு இருக்கக்கூடிய கறந்த பசும்பால், இளம் சூட்டோட இருக்கக்கூடிய பசும்பால், மாடுகிட்ட இருந்து இப்பதான் கறந்துருப்பா, அந்த கறந்த உஷ்ணம் அப்படியே இந்த பால்ல தெரியும். பச்சை பால் ஆனா லேசா சூடா இருக்கும், அதுக்கு தாதோஷ்ணமான பால்னு பேரு. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய உஷ்ணத்தோடு கலந்த பசும்பால் பச்சை பால் சாப்பிடணும்னா கண்ணனுக்கு ரொம்ப திருவுள்ளம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அந்த சூடு போயிடுத்தோ பச்சை பால் சாப்பிட மாட்டானாம், காய்ச்சினாதான் சாப்பிடுவானாம் திரும்ப. அதனால அந்த உஷ்ணத்தோடு கூட இருக்கக்கூடிய பசும்பால், அப்புறம் வெண்ணெய் தயிர் இதெல்லாம் புது பானையில வச்சு அவ காத்துன்னு இருப்பா. அதை வாங்கி சன்னதி தட்டு மேல வச்சு அப்படியே கண்ணனுக்கு சேஷவாகனத்திலேயே கண்டருளை பண்ணுவா. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அவளையெல்லாம் ரொம்ப சந்தோஷம், எனக்கு பிடிச்ச தயிர் வெண்ணெய் பால் எல்லாம் கொடுத்தீங்க சந்தோஷம், இன்னைக்கு சாயங்காலம் உரி இருக்கு எல்லாரும் வந்துருங்கோன்னு பெருமாள் அப்படி அவளை ஆஹ்வானம் பண்ணக்கூடிய வைபவம் அது. அப்படி பண்ணிட்டு சன்னதிக்கு சேர்ந்துட்டாரானா அன்னைக்கு சாயங்காலம் தேவப்பெருமாளும் கண்ணனும் புறப்பாடு கண்டருள்வா. தேவப்பெருமாள் உபயநாச்சிமார் தனியா தேவப்பெருமாளும் உபயநாச்சிமாரும் ஆச்சரியமா தனியா ஒரு கேடயத்திலும், கண்ணனும் பெருமான் தனியாக ஒரு கேடயத்திலுமாக இந்த உரியடி புறப்பாடுன்னு சொல்லக்கூடியது நடக்கும். கோவில் வாசல்ல அங்க இங்கன்னு ஒரு 2-3 இடத்துல உரி அடிக்கக்கூடியதான வைபவம், உரி அடிக்கிறது கழுமுறை ஏறுறது இந்த வைபவங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் கண்ணனும் பலராமனும் கோபியர்களோட சேர்ந்து யாதவர்களோட சேர்ந்து அவாளே பண்றா அவாளே அனுபவிக்கிறான்னு சொல்லும்படியான உற்சவம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சாவிட்டு ஆச்சரியமான ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் முடியறது. அதோட ஸ்ரீ ஜெயந்தி உரியடி ரெண்டும் சேர்ந்த உற்சவம் முடியறது. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதான திரு பவித்ரோத்சவம். பவித்ரோத்சவம்னு சொல்லக்கூடியது ஒரு வருஷமெல்லாம் கோயில்ல நடக்கக்கூடிய ஆராதனங்கள் வழிபாடுகள் இதெல்லாத்திலையும் நடக்கக்கூடியதான குறைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய பிராயஷ்சித்த ரூபமான உற்சவம். லோபம் அப்படின்னா குறைன்னு அர்த்தம். என்னென்ன லோபங்கள் எல்லாம் கோயில்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னா திரவியலோப கிரியாலோப மந்திரலோப அப்படின்னு எல்லாம் சொல்றது உண்டு. நாம பயன்படுத்தக்கூடிய வஸ்துக்களிலே இருக்கக்கூடிய குறைகள், அரிசியில வண்டோ புழுவோ இல்ல தெரியாம எறும்பு அந்த மாதிரி ஏதோ இருக்கு, பல்கா நிறைய பண்றதுனால கொஞ்சம் வயசுல பெரியவா கைங்கரியம் பண்றதுனால கண் தெரியாம போட்டுட்டா ஏதோ அதுல சேர்ந்தா எடுத்து ஒன்னும் பண்றதுக்கு இல்லை, அது ஒண்ணும். பவித்ரோத்சவத்திலேயே கூட ஹோமத்துல எத்தனையோ திரவியங்கள்லாம் சமர்ப்பிக்கிறா, அதுல ஏதோ வண்டோ பூச்சியோ எறும்போ போயிட்டு இருந்தது, அது நெருப்புல போயிடுத்து ஆச்சு. அந்த மாதிரி எத்தனையோ நமக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் பயன்படுத்தக்கூடிய வஸ்துக்கள்ல தோஷமான வஸ்துக்கள் அப்படின்னு இருக்கும். பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக புஷ்பத்தை சரத்த கடையில இருந்து வாங்கிட்டு வருவோம், தெரியாம அதுல தலைமுடி இருக்கும், எப்படியோ ஏதோ ஒண்ணு கலந்துரும் அபச்சாரம். அதனால திரவிய லோபம் பயன்படுத்தின வஸ்துக்கள்ல ஏற்படக்கூடியதான லோபம். கிரியாலோபம் அப்படின்னா பண்ணக்கூடிய செயல்கள்ல ஏற்படக்கூடியதான லோபம். பண்ணக்கூடிய செயலை சிரத்தையா பண்ணணும், எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு மனசை எங்கேயோ வச்சுட்டு இங்க ஏதோ கடமைக்குன்னு பண்ணி தப்பா எடுத்து, இல்ல பெருமாளிடத்துல நாம ஏதோ அபச்சாரப்பட்டுட்டோம், பெருமாளிடத்துல அர்ச்சனையோ மந்திர புஷ்பமோ சொல்றச்ச நம்முடைய உஷ்ணமான மூச்சு காத்து பெருமாள் மேல படுறது, தெரியாம நம்மளுடைய எச்சல் பெருமாள் பேர்ல பட்டுடுறது, பெருமாளுக்கு புஷ்பம் எல்லாம் சாத்துறச்ச தெரியாம அர்ச்சகருடைய நகம் பெருமாள் மேல பட்டு கீறுறது வலிக்கிறது. அந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாம நடக்கக்கூடியதான கிரியாலோபம், பண்ணக்கூடிய காரியங்கள்ல வரக்கூடியதான. அப்புறம் மந்திரலோபம், மந்திரங்களை சரியான சுஸ்வரத்துல உச்சாரணம் பண்ணணும், கவனம் வேற எங்கேயோ இருந்து உடம்பு சரியில்லாம இருந்து மனசு சரியில்லாம இருந்து கான்சென்ட்ரேஷன் இல்லாம ஏனா தானோன்னு மந்திரம் சொல்லி மந்திரத்திலே ஏற்பட்ட பிழைகள், வரக்கூடிய அடியவர்களிடத்திலே இருக்கக்கூடியதான குறைகள், உற்சவத்துக்கு வசூலான பணத்திலே இருக்கக்கூடிய குறை. ஒருத்தன் நியாயமான வழியில சம்பாதித்து பக்தியோட பெருமாளை கொடுத்தான்னா அது கதை வேற. அவன் பாவமான வழியில நிறைய பணத்தை சம்பாதிச்சுட்டோ ஏதோ கொஞ்சம் பெருமாளுக்கு கொடுத்தா நமக்கு அந்த பாவம் எல்லாம் போயிடும்னு அவனா நினைச்சுட்டு அநியாய ரீதியிலே அடாவடியா சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கொண்டாந்து கோவில்ல கொடுத்தோ அதனால உற்சவம் நடந்தா அதனால வரக்கூடிய லோபமும் உண்டு. ஆக இப்பேற்பட்ட லோபங்கள் வருஷமெல்லாம் என்னென்னவெல்லாம் நடக்கிறதோ, அர்ச்சகாலோ கைங்கரியபராலோ கோவிலுக்கு வரக்கூடிய பக்தாலோ யார் என்ன பண்ணினாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் பிராயசித்தமா ஆகமத்திலே விதிக்கப்பட்டது பவித்திர உற்சவம், தூய்மைப்படுத்தும் உற்சவம் அப்படின்னு பேர். கோவிலிலே இருக்கக்கூடிய வஸ்துக்களை, கோவில் சார்ந்த இடத்தை, கோவில் கைங்கரியபராலை, பக்தர்களை, உலகத்தை எல்லாவற்றையும் பவித்திரப்படுத்தக்கூடியதான உற்சவத்திற்கு பவித்ரோற்சவம்னு பேரு. தேவப்பெருமாளுடைய பவித்ரோற்சவம் ரொம்ப வைதிகமா விசேஷமா நடக்கிறது. ஆச்சரியமா
இந்த பவித்ரோத்சவத்திற்கு பிரதானமான அங்கம்னு சொல்லக்கூடியது வேதபாராயண கோஷ்டி தான். எந்த ஒரு பவித்ரோத்சவத்திற்கும் இப்படி ஒரு பெரிய வேதபாராயண கோஷ்டி பார்க்க முடியாது. பொதுவா பவித்ரோத்சவம் நடக்கிற இடத்துல யாகசாலைக்கு வெளியில இருக்கக்கூடிய வராண்டாவில தான் சுவாமிகள்லாம் உட்கார்ந்துட்டு வேதபாராயணம் பண்ணுவா. ஆனா இங்க அந்த இடத்துல எல்லாம் உட்கார்ந்துக்கிறதுக்கு இடம் போராது, அத்தனை வேதபாராயணக்காரா இருப்பா. கொடிமரத்தை தாண்டி தொண்டரடி பொடி வாசல் தாண்டினா விட்டு கண்ணாடியர் இருக்க பாருங்க, தொண்டரடி பொடிக்கும் கண்ணாடி அறைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே போற வழியிலேயே 2 பக்கம் 2 வரிசை 4 வரிசை 6 வரிசைன்னு தூண் ஓரமா வேதபாராயணகார சுவாமிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 120-150 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பா. அத்தனை பேரும் மனப்பாடமா வேதத்தை அத்தியனம் பண்ணினவா. கணீர்னவால்லாம் ஆகாசத்தை புலக்கும்படியா அந்த வேதபாராயணம் பண்ணக்கூடிய சப்தம் இருக்கிறது, அந்த ஓசை, அந்த மங்களமான துவனி, அதை காஞ்சிபுரத்தை தவிர வேற எங்கேயும் இத்தனை பேர் சேவிச்சு ஒரே சமயத்துல நாம சேவிக்க முடியாது. ஆளாளப்பட்ட திருமலையிலேயே அத்தனை பேர் கிடையாது வேதபாராயணத்துக்கு, இங்க அந்த சமிருத்தி உண்டு. ஆக பவித்ரோத்சவத்திற்கு பிரதானமானது இந்த வேதபாராயண கோஷ்டின்னு சொல்லணும். இந்த பவித்ரோத்சவம் ரொம்ப விசேஷமா நடக்கிறது. ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்துல கை தேர்ந்த வாளான அர்ச்சக சுவாமிகள்லாம் ரொம்ப ஸ்ரத்தையோடு கூட ரக்ஷாபந்தனம் பண்ணிட்டு வைதிகமான ரீதியிலே ஆகமோக்தமா இந்த பாஞ்சராத்திர பவித்ரோத்சவத்தை ரொம்ப நன்னா பண்ணி வைக்கிறா. விசேஷமா பெருமாளுக்கு 2 காலமும் ஆராதனம், கார்த்தால சாயங்காலம் 2 காலமும் பிராயசித்த ஹோமங்கள் எல்லாம் உண்டு. இதனுடைய அங்கமா பவித்ரோத்சவம் நடக்கக்கூடிய நாள்கள்ல பெருமாள் பவித்திர மாலையை சாத்தின்னு இருப்பார். பவித்திர மாலைன்னு சொல்லக்கூடியது நூல் மாலை, நூல் பவித்திரம், பட்டு பவித்திரம் அப்படின்னு 2 விதமான பவித்திரங்கள் உண்டு. 2 விதமான பவித்திரங்களையும் பெருமாள் சாத்திக்கிறார். நூல் பவித்திரம்னு சொல்லக்கூடியது காட்டன் நூலாலே தயாரிக்கப்பட்ட பவித்திரம், அதை அப்படியே மஞ்சப்படுத்தி பெருமாளுக்கு சாத்துறது உண்டு. பட்டு பவித்திரம்னு சொல்லக்கூடியது விழுப்பில்லாத பவித்திரம், விசேஷமா விலை உயர்ந்த பட்டு நூல்களாலே கலர் கலரா இருக்கக்கூடிய பட்டு நூல்களாலே சாத்தப்பட்ட பவித்திரம், அதை பிரதிஷ்டை பண்ணி பெருமாளுக்கு சாத்துறதுன்னு உண்டு. பெருமாள் பண்ணக்கூடிய அர்ச்சக சுவாமிகள், யாக குண்டம், கலசம்னு சொல்லக்கூடிய கும்பங்கள், இந்த மாதிரி பெருமாளுடைய பரிஜனங்கள், அங்க இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாத்துக்குமா சேர்த்து பவித்திரமாலையை சாத்தி தான் இந்த பவித்ரோத்சவம் நடக்கும். வருஷத்துல அந்த பவித்ரோத்சவம் நடக்கிற நாள்கள் தவிர மற்ற என்னைக்கும் பெருமாள் பவித்ரோத்சவத்துக்கான பவித்திரத்தை சாத்திக்கிறது கிடையாது. இப்ப பெருமாள் கழுத்துல பவித்திரம் இருக்குன்னா பவித்ரோத்சவம் நடந்துட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். விசேஷமா இந்த பவித்ரோத்சவம் உத்தமமான வேதபாராயணத்தோடு நடக்கிறது போல, உத்தமமான ஆகம ரீதியிலான ஹோமங்களோடு நடக்கிறது போல, விசேஷமா பெருமாள் 7 நாள் கதம்பம் என்ன, நிறைய கரமுதெல்லாம் போட்டு பண்ணின தளர பண்ணின கதம்பம் என்ன, குளிர பண்ணின தத்யோன்னம் என்ன, பானகம் என்ன, ஒரு நாள் ஒரு ஸ்வீட் என்ன, இந்த மாதிரி போக்கியமா வயிற்றுக்கும் வாய்க்கும் கூட பெருமாள் நன்னா ருசியா செய்கிறார் பெருமாள். 7 நாள் இந்த பவித்ரோத்சவம் நடக்கிறது. கண்ணாடி அறைக்கும் ராமன் சன்னதிக்கும் நடுவிலே இருக்கக்கூடியதான ஒரு 4 கால் மண்டபம், அதுதான் ஏற்கனவே பார்த்தோம் பவித்ரோத்சவம் எல்லாம் நடக்கக்கூடிய மண்டபம். அந்த 4 கால் மண்டபத்துக்கு கீழே கூர்மாசனம்னு சொல்லக்கூடிய ஆமை வடிவம் இருக்கும். ஒரு ஆமை இருக்கும், ஆமைக்கு மேல 4 கால் மண்டபம், அதுக்கு மேலதான் பெருமாள் எழுந்தருளி இருப்பார். அதுக்கு முன்னாலே 4 குண்டங்கள், அங்க அர்ச்சக சுவாமிகள் கூர்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு பவித்ரோத்சவத்தை எல்லாம் பண்ணி வச்சுருப்பா. இப்படி 7 நாள் விசேஷமா பவித்ரோத்சவம் நடக்கிறது. இந்த பவித்ரோத்சவ சமயத்திலே கும்பம், பூர்ண கும்பத்தை பிரதிஷ்டை பண்ணி தினம் இந்த கும்பத்துக்கு விசேஷமான பூஜைகள் எல்லாம் நடக்கும். அந்த கும்ப தீர்த்தத்தை மங்களவாத்தியம் முழங்க சன்னதியை ஒரு பிரதட்சணமா எடுத்துட்டு வந்து 7ஆம் நாள் அன்னைக்கு சாத்துமர சமயத்துல அந்த கும்ப தீர்த்தத்தை பெருமாள் மேல புரோக்ஷிப்பா. அது பண்ணாலானா பெருமாளுக்கு புரோக்ஷிச்ச மீதி தீர்த்தத்தை பக்தாலான நமக்கெல்லாமும் புரோக்ஷிப்பா. அந்த தீர்த்தத்தை புரோக்ஷிச்சுக்கிறதுக்காக நிறைய பக்தர்கள் காத்துட்டு இருப்பா. அந்த தீர்த்தத்தை புரோக்ஷிக்கிற சமயத்துல யாருக்கு என்னென்ன குறைகள்லாம் உண்டோ அவ அந்த குறைகளை எல்லாம் பெருமாளை பிரார்த்திச்சுண்டு அந்த தீர்த்தத்தை புரோக்ஷிச்சுண்டான்னா அந்த குறைகள்லாம் சீக்கிரமா நிவர்த்தி ஆறதா நிறைய விதேசங்கள்ல சொல்றா. குழந்தை இல்லாதவா, கல்யாணம் ஆகாதவா, யாருக்கு என்ன கஷ்டமோ அவ அது சரியாயிடணும்னு பிரார்த்திச்சுண்டு அர்ச்சக சுவாமி அந்த புரோக்ஷனம் பண்றச்ச அந்த தீர்த்தத்தை புரோக்ஷிச்சுண்டாலானா கூடிய சீக்கிரம் அவளுக்கு அந்த குறை நிவர்த்தி ஆறுது அப்படின்னு கணக்கு. இப்படி விசேஷமா 7ஆம் திருநாள் அன்னைக்கு பவித்ரோத்சவம் முடிஞ்சா விட்டு பெருமாளுக்கு அந்த யாகசாலையிலேயே விசேஷமா பெரிய திருமஞ்சனம் நடக்கும். 7 நாள் பெருமாள் யாகசாலையில அக்னிக்கு நடுவே அந்த அனல்ல இருந்த அருள்லையோ அந்த உஷ்ணமெல்லாம் போகும்படியா குளிர்ந்த தீர்த்தத்தாலே பெருமாளுக்கு பெரிய திருமஞ்சனம், விடாய் போக திருமஞ்சனம் நடக்கும் பெருமாளுக்கு. அந்த திருமஞ்சன தீர்த்தம் விசேஷமா புரோக்ஷணமாகும். அதுக்கப்புறம் அனந்த சரஸ்கரையில பக்தால் எல்லாம் நிக்க வச்சு அர்ச்சக சுவாமியானவர் எல்லோருக்கும் தலையில இந்த பூர்ண கும்ப தீர்த்தத்தை அப்படியே சேர்த்துண்டே வருவார். அந்த வைபவம் நடக்கும். அதுக்கப்புறமா யாகசாலையில இருந்து புறப்பட்டு மங்களவாத்தியம் முழங்க பெருமாளும் உபயநாச்சியமாரும் அன்னைக்கு ராத்திரியே மலைக்கு போய் சேர்ந்துடுவா. இப்ப பெருமாள் மலை ஏறக்கூடியதான அந்த அழகு, அதை கீழே இருந்து சேவிக்கணும்.
ஒருவேளை பெருமாள் மலை ஏறி வரக்கூடிய அழக சேவிக்கணும்னா பெருமாளுக்கு முன்னாலேயே மலையில போய் படிவாசல் நின்று சேவிக்கணும். இப்படி ஆச்சரியமான உத்தமமான விலட்சணமான பவித்ரோத்சவம் நடந்து முடிகிறது ஆவணி மாசத்திலே. ஆவணியில அதுக்கப்புறமா புரட்டாசி மாசம். புரட்டாசி மாசம் சுவாமி தேசிகனுடையதான மங்களாசாசன உற்சவம் பிரதானம். சுவாமி தேசிகன் 10 நாள் உற்சவம் கண்டருள்றார். 10ஆம் நாள் அன்னைக்கு தூப்புள்ள இருந்து புறப்பட்டு வந்து தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ணக்கூடியதான வைபவம். தேவப்பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்துக்கே சுவாமி தேசிகன் எழுந்தருளி அவரை கிட்டத்தட்ட 1 மணி 1:30 மணி அவகாசம் கர்ப்ப கிரகத்திலேயே உட்கார்ந்து மங்களாசாசனம் பண்ணக்கூடியதான காட்சி. அதன் பிறகு தொடர்ந்து 1 மணி 1:30 மணி காலம் கர்ப்ப கிரகத்தில் இருந்தபடினால சுவாமி தேசிகனுடைய திருமுக மண்டலத்திலே வேர்வை துளிகள் அப்படியே இன்னைக்கும் பிரத்யட்சமா சேவிக்க முடியும். சுவாமியினுடைய திருமண் காப்பு நன்னா உலர்ந்து இருக்கும். உள்ள போய் வெளியில வரைச்ச திருமண் காப்பெல்லாம் அப்படியே உலர்ந்து போய் வேர்த்து விறுவிறுத்து போய் வருவார் சுவாமி. அத்தனை தூரம் எப்பயுமே எல்லா கர்ப்ப கிரகத்திலையும் உஷ்ணம்னு சொல்லக்கூடியது இருக்கும். அதுவும் மலைப்பிரதேசங்கள்ல ஜாஸ்தியாவே இருக்கும். தேவப்பெருமாள் மலை மேல எழுந்தருள் இருக்கிறபடினாலே சுவாமி தேசிகன் அந்த உஷ்ணத்தை எல்லாம் சகித்து கொண்டு அவருடைய திருமுக மண்டலம் எல்லாம் வேர்வை துளிகள் முத்து முத்தா அப்படியே ஆச்சரியமா திராட்சை மேல பன்னீர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பனித்துளி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சேவை சாதிப்பர். திருமண் காப்பெல்லாம் நனைஞ்சிருக்கும். அதை முடிஞ்சு வெளியில வந்தேரானா பெருமாளுக்கும் அவருக்கும் பிரியாவிடைன்னு சொல்லக்கூடியதான வைபவம் நடக்கும். கார்த்தாலிருந்து பெருமாள் கூடவே இருந்தவர், கார்த்தாலிருந்து பெருமாள் கோவிலே இருந்தவர். இப்ப பெருமாளை பிரிஞ்சு சன்னதிக்கு போனமேன்னு போறதுக்கு மனசு இல்லாம பிரியறார். பெருமாளும் சுவாமியை பிரியறாருன்னு சொல்லக்கூடிய பிரியாவிடை உற்சவம். அதுக்கு முன்னால புஷ்ப விருஷ்டின்னு சொல்லக்கூடிய பூமழை பொழியக்கூடிய உற்சவம் எல்லாம் நடந்து அந்த உற்சவம் ரொம்ப நல்லா இருக்கிறது. இது என்னைக்கு வரும்னு அடியார்கள் எல்லாம் காத்துட்டு இருப்பா. அத்தனை தூரம் தேவப்பெருமாளையும் தேசிகனையும் ஒன்னா அனுபவிக்கக்கூடியதான உற்சவம் இந்த புரட்டாசி சிரவணம் தூப்புள் தேசிகன் மங்களாசாசன உற்சவம்னு சொல்லக்கூடிய உற்சவம். அதன் பிறகு விசேஷமான நவராத்திரி உற்சவம். பெருமாளும் தாயாரும் சேர்ந்து எழுந்துள்ளக்கூடிய உற்சவங்கள்ல பிரதானமான உற்சவம் இந்த நவராத்திரி உற்சவம். விசேஷமா தாயாருக்கு தான் பிரதானமா நவராத்திரி உற்சவம். ஆனா பெருமாள் தாயார் 2 பேரும் தம்பதிகளா சேர்ந்து எழுந்துள்ளதுன்றது எல்லா விதேசத்திலும் இருக்கக்கூடியதான வழக்கம். விசேஷமா அந்த 9 நாளும் பெருமாள் மலைக்கு எல்லாம கண்ணாடியிலேயே எழுந்துள்ளிருப்பார். சாயங்காலம் ஆச்சுன்னா பெருமாளும் தாயாரும் கையை கோத்துண்டு உள்புறப்பாடு வந்து அனந்தசரஸ் கரையிலே இருக்கக்கூடிய நூத்துக்கால் மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்க நவராத்திரி கொலுன்னு சொல்லக்கூடியதான வைபவங்கள் எல்லாம் நடந்து கோஷ்டி சாத்துமறை எல்லாம் ஆகி திரும்ப கண்ணாடி அறைக்கு எழுந்தருளுவா. அந்த 9 நாளும் பெருமாள் தாயார் 2 பேருமே கண்ணாடி அறையில தான் இருப்பா. திருமஞ்சனம் ஆற சமயத்துல எல்லாம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்ந்தே திருமஞ்சனமாகும். விசேஷமா கண்ணாடி அறையில நடக்கும். இப்படி திருமஞ்சனமாட்டம், திருவாராதனமாட்டம், தலிகம் செய்யாட்டம், உள் புறப்பாடாட்டம், நவராத்திரி குழுவாட்டம் இதெல்லாம் பெருமாள் தாயார் 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய உற்சவம் இந்த 9 நாள் நவராத்திரி உற்சவம். இது கண்கொள்ளா காட்சி. இதே சமயத்துல சுவாமி தேசிகனுடைய அவதார உற்சவம் வரபோது தூப்புள்ள இருந்து சுவாமி தேசிகன் வாகனத்துல புறப்பாடாகி வந்து தேவப்பெருமாளுடைய சன்னதி வாசல்ல வாகனத்தோட கூட நின்றுட்டு இருப்பார். ஒரு 15-20 நிமிஷம் காத்துட்டு இருப்பார். வாகனத்தை கொண்டாந்து தேவப்பெருமாள் சன்னதி வாசல்ல ராஜகோபுரத்து வாசல்ல வீதியில ஏல பண்ணிடுவா. அந்த சமயத்துக்கு பெருமாளும் தாயாரும் கையை கோத்துண்டு மங்களவாத்தியம் முழங்க புறப்பாடு கண்டருளுவா. ஒரு க்ஷணம் ராஜகோபுரத்தை கிராஸ் பண்ணி போறச்ச பெருமாளும் தாயாரும் கையை கோத்துண்டு ஜோடியா எழுந்துள்ளக்கூடிய அந்த சேவையை வாகனத்துல இருந்தபடியே சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அது ஆகி பெருமாளும் தாயாரும் ராஜகோபுர வாசப்படியை கிராஸ் பண்ணிட்டா அப்படின்னா பெருமாள் தாயார் ஏலியா எடுத்து இதுக்கு மேல சுவாமி புறப்பாடாட்டோம்னு சுவாமி தேசிகன் திரும்ப தூப்புல கழிச்சுட்டு வந்துருவா. அது ஒரு விசேஷமான காட்சி. இப்படி விசேஷமா நவராத்திரியும் அதுக்கு நடுவுல வரக்கூடியதான சுவாமி தேசிகனுடைய பிரம்மோற்சவமும் காஞ்சிபுரத்திலேயே இருந்து சேவிக்கிறதுக்கான உற்சவங்கள் இதெல்லாம். நவராத்திரி முடிஞ்செடுத்தோ அப்படின்னா நவராத்திரியினுடைய விசேஷமான 9ஆம் திருநாள் அன்னைக்கு மகாநவமி உற்சவம்னு சொல்லக்கூடிய பிரதானமான உற்சவம். அன்னைக்கு 9 நாளும் முதல் 8 நாளும் அபிஷேக மண்டபம்னு சொல்லக்கூடிய கண்ணாடி அறையிலே திருமஞ்சனம் கண்டருளிய பெருமாள் தாயார் மகாநவமி அன்னைக்கு கார்த்தால பெருந்தேவி தாயார் சன்னதிக்கு நேரே இருக்கக்கூடியதான மகாநவமி மண்டபம்னு சொல்லக்கூடிய 4 கால் மண்டபத்துக்கு எழுந்தருள்றார். பெருந்தேவி தாயார் சன்னதி, அவளுக்கு முன்னாலே வலது பக்கத்திலே கண்ணன் சன்னதி, கண்ணனையும் தாண்டி தாயார் சன்னதிக்கு நேரே இருக்கக்கூடிய 4 கால் மண்டபத்துக்கு மகாநவமி மண்டபம்னு பேரு. அந்த மகாநவமி மண்டபம்ல பெருமாள், ஸ்ரீதேவி, பூமிதேவி, பெருந்தேவி தாயார் 4 பேரும் சேர்ந்து சேர்த்தியா எழுந்தருள்றா. என்ன விசேஷம் அப்படின்னா மகாநவமி அன்னைக்கு பிரதானமான விசேஷம் வெள்ள சாத்திக்கிறதுன்னு பேரு. பெருமாள் வெள்ள வேஷ்டி, உபயநாச்சிமார்கள் எல்லாம் வெள்ள பாவாடை, தாயார் வெள்ள புடவைன்னு எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல சேவை சாதிப்பா. அந்த வெள்ள சாத்திண்டு சேவை சாதிக்க கூடியதான காட்சி அத்தனை ஆச்சரியமா இருக்கும், அத்தனை அழகா இருப்பா வெள்ளையில பெருமாள் தாயார். அதை சேவிக்கிறதுக்காக நிறைய சேவைஷ்ணவா காத்துட்டு இருப்பா. எல்லாரும் சேவிச்சு முடிச்சா விட்டு அந்த வெள்ள வஸ்திரத்தோடைய கூட பெருமாளுக்கும் பிராட்டிமார்களுக்கும் திருமஞ்சனம் நடக்கிறது. விசேஷமான மகாநவமி திருமஞ்சனம், பெரிய திருமஞ்சனம்.
ஆனா விட்டு மகாநவமி ஆஸ்தானம்னு பெருமாள், உபயநாச்சிமார், பெருந்தேவி தாயார் 4 பேரும் அந்த மண்டபத்துல எழுந்தருளி விசேஷமான திருவாராதனம் ஆஸ்தானம் எல்லாம் நடக்கிறது. அன்னைக்கு சாயங்காலமும் வழக்கம் போல கையை கோத்துண்டு உள்புறப்பாடு, கொலு இதெல்லாம் நடந்து முடியறது. இது பிரதானமான மகாநவமி உற்சவம். மறுநாள் விஜயதசமி உற்சவம். வழக்கமா விஜயதசமி அன்னைக்கு எல்லா திவதேசங்கள்லயும் பார்வேட்ட உற்சவம்னு சொல்லக்கூடிய பரிவேட்ட உற்சவம் நடக்கும். அன்னைக்கு சாயங்காலம் பெருமாள் வெள்ள வஸ்திரம் தரிச்சுண்டு, சவாரி பாகையெல்லாம் தரிச்சுண்டு குதிரை வாகனத்துல புறப்பாடு கண்டருள்வர். விஜயதசமி அன்னைக்கு பெருமாள் குதிரை வாகனத்துல புறப்பாடு கண்டருளி வன்னி மரத்துல அம்பு போடுறதுன்னு சொல்லக்கூடிய வைபவம் நடக்கும். அதாவது பெருமாளுடைய முதுகிலே அம்பரா தூணின்னு சொல்லக்கூடிய அம்புகளை எல்லாம் வைக்கக்கூடிய பைய குழல் போல இருக்கும், ஒரு கோன் மாதிரி இருக்கும், அதை சாத்துவா. அதுல ஒரு 4 அம்புகள் இருக்கும். பெருமாள் கையில வில்ல பிடிச்சுட்டு இருப்பார். ஒரு இடத்துல போய் வன்னி மரத்துல அம்பு போடுறதுன்னு பேரு. இப்ப வன்னி மரத்தெல்லாம் தேடிட்டு போக முடியாதுன்றதுனால வன்னி மரத்தினுடைய கிளைகளை உடைச்சாந்து ஒரு வாழை மரத்தை ஒரு கோவில் தூண்ல கட்டி, அதோடு கூட இந்த வன்னி மரத்தினுடைய இலைகள், புளிய மர இலைகள், அந்த மாதிரி ஒரு 2-3 மரத்தினுடைய இலைகளை சேர்த்து வச்சு கட்டி அதை வன்னி மரமா பாவிச்சுண்டு அதுக்கு ஆராதனம் எல்லாம் பண்ணி பெருமாள் கையில இருக்கக்கூடிய அம்பரா தூணி, வில்லு ரெண்டுத்தையும் கொண்டாந்து வச்சு அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணி அர்ச்சக சுவாமி பெருமாள் கையை தொட்டு அந்த அம்பை வந்து ஆகாசத்துல செலுத்துறது போல பாவனை பண்ணி அந்த வாழை மரத்துல சொல்லிடுவார். இதுக்கு விஜயதசமி பார்வேட்டை, பெருமாள் வன்னி மரத்தில் அம்பு போடுறதுன்னு பேரு. இது ஆச்சரியமா வைகானச ஆகம கோவில்லையும் பண்றது உண்டு, பாஞ்சராத்திர ஆகம கோவில்லையும் பண்றது உண்டு. அப்படியா விசேஷமாக பெருமாள் அம்பு போடக்கூடியதான விஜயதசமி பார்வேட்டை. விஜயதசமிக்கு பிரதானம் குதிரை வாகனமும் அம்பு போடுறதும். இது ஆயிடுத்துன்னா விஜயதசமி உற்சவம் முடிகிறது புரட்டாசி மாசத்துல. அடுத்தது ஐப்பசி மாசம். ஐப்பசி மாசத்திலே பிரதானமா தீபாவளி பண்டிகை. வருஷத்திலே முக்கியமான பண்டிகைன்னு சொல்லக்கூடிய தீபாவளி பண்டிகை. விசேஷமா அன்னைக்கு பெருமாள் தீபாவளி திருமஞ்சனம் கண்டருள்றார். அதாவது தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிண்டு பெருமாள் வெந்நீரால திருமஞ்சனம் கண்டருள்றார் சூரியோதயத்துக்கு முன்னாடி. இது எல்லா திவதேசங்களிலும் நடக்கக்கூடிய தீபாவளி திருமஞ்சனம். இது விசேஷம். அதன் பிறகு பெருமாள் சாயங்காலம் ஆச்சரியமான புறப்பாடு கண்டருள்வார். அப்படி புறப்பாடு கண்டருள்றச்ச பெருமாள் வைகுண்டத்துல ராமாவதாரம் பண்ணிட்டு வந்து ஒரு க்ஷணம் உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே திருவாராதனங்கள்லாம் விசேஷமா பண்ணினான். அப்ப நிறைய சாம்பிராணி புகையை போட்டு தூபம் போட்டாலாம். அந்த புகை அப்படியே வைகுண்டத்தையே மறைச்சுண்டு எதிரில் யார் இருக்கான்னு யாருக்கும் தெரியலையாம். அந்த புகை அடங்குற சமயத்துக்குள்ள பெருமாள் பூலோகத்துக்கு வந்து திரும்பவும் கிருஷ்ணாவதாரம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த மாதிரி பெருமாள் எங்க இருக்காரு, யார் எங்க இருக்கான்னே தெரியாதபடிக்கு பட்டாசு வெடித்து 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 புகமண்டலமா போயிடும். பெருமாள் வரார் அப்படின்னா அந்த சவுண்டை வச்சுதான் கண்டுபிடிக்கலாமே தவிர பெருமாள் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அத்தனை தூரம் அடியார்கள் எல்லாம் சிவைஷ்ணவாள் எல்லாம் போட்டி போட்டுண்டு பெருமாள் எழுந்தருள்றார். பெருமாளுக்கு முன்னால பட்டாசு வெடிக்கணும்னு லட்சக்கணக்கில் பட்டாசு வாங்கி வெடிப்பா. காஞ்சிபுரமே அப்படியே வந்து அதிர்வேட்டு சப்தம் முழங்க இருக்கும். இதெல்லாத்தையும் கண்டருளிட்டு பெருமாள் தீபாவளி ஆஸ்தான மண்டபம்னு சொல்லக்கூடிய ஒரு மண்டபத்துக்கு எழுந்தருள்வர். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் பெருமாள் அங்க எழுந்தருள்வர். அங்க எழுந்தருளி விசேஷமா திருவாராதனம், மந்திரபுஷ்பம், திருவாராதனம், தலிகம்சை எல்லாம் ஆகி கோவிலுக்கு எழுந்தருள்வர். அந்த வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் பெருமாள் அந்த மண்டபத்துக்கு எழுந்தருள்றது. செட்டி தெருவுன்னு சொல்லக்கூடிய வீதியில இருக்கக்கூடிய மண்டபம் அது. இப்ப தீபாவளி உற்சவம் ஆயிடுத்து. அதோடு நம்முடைய குரு பரம்பரையிலே பெருமாள் பிராட்டிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பிரதானமான ஆச்சாரியர் விஸ்வக்சேனர் என்றும் சேனநாதன் சொல்லக்கூடிய ஆச்சாரியருடையதான திருநக்ஷத்திரம். ஓங்கு துலா பூராடத்து உதித்த செல்வன் வாழியன் ஐப்பசி பூராடம் சேனநாதனுடைய திருநக்ஷத்திரம். அன்னைக்கு அவருடையதான விசேஷமான உற்சவம். சேனநாதன் சன்னதி எங்க இருக்குன்னு பார்த்தா ஆண்டாள் சன்னதிக்கு அருகே இருக்கக்கூடியது சேனநாதனுடைய சன்னதி. அந்த சன்னதியே சின்னதா ஒரு 4 படி ஏறி போய் சேவிக்கிற மாதிரி இருக்கும். அங்க பெருமாள் ஏறுறதுக்கெல்லாம் சௌகரியம் இல்லை. அதனால சேனநாதன் உற்சவம் அப்படின்னா பெருமாள் ஆண்டாள் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடியதான இடத்துல எல்லாம் பண்ணிட்டு ஆண்டாள் சன்னதியிலேருந்து ஆரம்பித்து சேனநாதன் சன்னதி வரைக்கும் 2 பக்கமும் 2 லைனா 2 கோஷ்டியா அத்தியாபக சுவாமிகள்லாம் உட்கார்ந்துட்டு பிரபந்த சேவா காலம் நடக்கும். அங்கதான் விசேஷமா சேனநாதனுடைய சாத்துமர உற்சவம் நடக்கிறது. அன்னைக்கு சாயங்காலம் பெருமாளும் சேனநாதனும் வீதி புறப்பாடு கண்டருள்றா. கண்டருளினா விட்டு மற்ற ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் நடக்கிறது போலவே பெருமாள் திருமஞ்சனம் எல்லாம் கண்டருளி சேனநாதனுக்கு திருமஞ்சன தீர்த்தம் எல்லாம் அனுகிரகித்து சேனநாதனுக்கு விசேஷமான திருப்பரிவட்டம், சால்வை, மாலை எல்லாம் அனுகிரகித்து ஸ்ரீசட்டாரி சாத்தி திருமஞ்சன திருநக்ஷத்திர ஆசீர்வாதம்னு சொல்லக்கூடிய சாத்துமர மரியாதை எல்லாம் நடக்கும். அதோட சேனநாதன் சாத்துமரம் முடிகிறது. அதுக்கப்புறமா ஆழ்வார்கள்ல பிரதானமான முதலாழ்வார்கள்னு சொல்லக்கூடிய பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவருடையதான திருநக்ஷத்திரம். இங்க முதலாழ்வார்கள் திருநக்ஷத்திரத்துக்கு ஒன்ன ஒரு சிறப்புன்னா 3 ஆழ்வார் திருநக்ஷத்திரத்துக்குமே 3 பேரும் எழுந்தருள்வா. எல்லா ஊர்லயும்
பொய்கை ஆழ்வார்னா பொய்கை ஆழ்வார் மட்டும்தான் எழுவர். பூத்தாழ்வார் திருநட்சத்திரத்தன்னைக்கு அவர் மட்டும்தான் எழுவர். திருவேந்திரபுரம், காஞ்சிபுரம் இந்த மாதிரி சில ஊர்கள்ல மட்டும் முதலாழ்வார்கள்னே அவளுக்கு பேரு. அதனால 3 பேரையும் பிரிக்க வேண்டாம்னு அது பகல் பத்தாட்டம், ராப்பத்தாட்டம், திருநட்சத்திரம் ஆட்டம் இவா இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்தான்னாலே 3 பேரும் சேர்ந்துதான் எழுந்துருவா. அந்த வழக்கம் தேவபெருமாள் சன்னதியிலையும் உண்டு. யார் எந்த ஆழ்வார்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, 3 பேருக்கும் நடுவுல சென்டரா இருக்கிறவர் யாரோ அவர் தான் அன்னைக்கு திருநட்சத்திர ஆழ்வார்னு புரிஞ்சுக்கணும். அதாவது பரிவட்டம் 3 பேருக்கும் கட்டுவா, தடாரி 3 பேருக்கும் சாதிப்பா. பெருமாளுடைய சரம் யாருக்கு சாதிக்கிறாளோ, யார் 2 பேருக்கு சாதிக்கிறாளோ அவளுக்கு அன்னைக்கு திருநட்சத்திரம் இல்ல. யாருக்கு பெருமாளுடைய மாலை சாதிக்கிறாளோ அவளுக்கு தான் அன்னைக்கு திருநட்சத்திரம்னு புரிஞ்சுக்கணும். ஆக முதல் நாள் நடுவுல இருக்கிறவர் பொய்கை ஆழ்வார், 2ஆம் நாள் நடுவுல இருக்கிறவர் பூதத்தாழ்வார், 3ஆம் நாள் நடுவுல இருக்கிறவர் பேயாழ்வார்னு புரிஞ்சுக்கணும். இப்படி 3 ஆழ்வார்கள் எழுந்தருளி தொடர்ந்து 3 நாள் விசேஷமா முதலாழ்வார்கள் சாத்துமரம் நடக்கிறது. இந்த 3 பேர்ல பூதத்தாழ்வார் சாத்துமரம் ரொம்ப விசேஷமா நடக்கும். என்ன காரணம் அப்படின்னா, பூதத்தாழ்வார் தான் அத்தியூரான் புள்ளை ஊர்வான் இந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணின ஆழ்வார். அவராலே தான் இவன் திவதேசம் ஆனான். முதல்ல இவரை பாடினது எந்த ஆழ்வார்னா பூதத்தாழ்வார் தான். அப்புறமா தான் நம்மாழ்வார் பாடுறார், அப்புறமா தான் திருமங்கை ஆழ்வார் எல்லாம் பாடுறார். ஆகையினால முதல்ல இந்த கஷேத்திரத்தை திவதேசமாக்கின பெருமை பூதத்தாழ்வாரை சாருமானபடியினாலே அவருடைய திருநட்சத்திரம் நிறைய தலிகை எல்லாம் போட்டோ நிறைய ஸ்வீட் எல்லாம் போட்டு ரொம்ப விசேஷமா நடக்கும். இப்படி முதலாழ்வார்களுடைய சாத்துமறையானது ஐப்பசியில நடந்து முடிகிறது. அதன் பிறகு ஐப்பசி மாசத்துல முக்கியமான உற்சவம்னு பார்த்தா ஐப்பசி மூலம் மணவாள மாமுனிகளுடைய சாத்துமறை உற்சவம். இதே மாதிரி மணவாள மாமுனிகளுக்கு 9 நாள், ஐப்பசி மூலத்துக்கு முன்னாடி 9 நாள் உற்சவம் எல்லாம் ஆகி 10ஆம் நாள் காலத்தால மணவாள மாமுனிகளுக்கு திருமஞ்சனம் ஆகி திருமண் காப்பெல்லாம் சாத்திண்டு பெருமாளை நோக்கி காத்துட்டு இருப்பார். அன்னைக்கு பெருமாள் மட்டும் எழுந்தருள்றதா இருந்தா பெருமாள், ஒருவேளை வெள்ளிக்கிழமை வந்துடுத்துன்னா தாயார் 2 பேரும் சேர்ந்து எழுந்தருளி மாமுனிகள் சன்னதி வாசல்ல வந்து நிப்பா. மணவாள மாமுனிகள் அவளை பூர்ண கும்பம் கொடுத்து சன்னதிக்குள்ள அழிச்சுட்டு போறார். அங்க போனா விட்டு அவளுக்கு திருமஞ்சனமாகி திருப்பாவ சாத்தமரையாகி சாயங்காலம் வீதி புறப்பாடெல்லாம் ஆகி ராத்திரி விசேஷமா விடிய விடிய நிறைய சேவா காலம் எல்லாம் ஆகி பின்னால ஒரு 3-3:30 மணிக்கு முடியும்படியா மணவாள மாமுனிகளுடைய சாத்துமர உற்சவம் நடக்கிறது. இதெல்லாம் ஐப்பசி மாசத்துல நடக்கக்கூடியதான பிரதானமான உற்சவங்கள். அடுத்தது கார்த்திகை மாச உற்சவம். கார்த்திகை மாசத்துல பிரதானமான உற்சவம், எல்லா திவதேசங்கள்லயும் நடக்கக்கூடியதான முக்கியமான வைதிக உற்சவம் கைசிக புராணம் வாசிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய கைசிக துவாதசி புராண பட்டன உற்சவம். கைசிக துவாதசி அன்னைக்கு பிரதானம். பின்னால சீக்கிரமே பெருமாளுக்கு விசேஷமா திருவாராதனம் எல்லாம் ஆகி பெருமாள் அம்சேயத்துக்கு நல்ல போகியமா சக்கர பொங்கல்லாம் பண்ணி சித்தமா இருக்கணும். அந்த சமயத்திலே அந்த ஊர்ல எந்த ஆச்சாரிய புருஷா எந்த வம்சத்தை சேர்ந்தவா புராணம் வாசிக்கிற வழக்கமோ அவளை மரியாதையோட கூட எழுந்தருளை பண்ணுவா. பண்ணினாலானா வராக புராணத்துக்கு அந்தர்கதமா இருக்கக்கூடியதான கைசிக மகாத்மியம், கைசிக புராணம் அந்த ஸ்லோகங்கள் அதுக்கு பிரவேசமாகவும் அவதாரிக்கையாகவும் வியாக்கியானமாகவும் பராசர பட்டர் பண்ணின உரை இதையெல்லாம் சேர்த்து பெருமாள் சன்னதியில பாராயணம் பண்றதுன்றது வழக்கம். அந்த கைசிக புராணத்தினுடைய கடைசியிலேயே சொல்லிருக்கு, எவன் ஒருத்தன் இந்த கைசிக துவாதசி என்று பிம்மாலை கோவில்களிலோ இல்லங்களிலோ இந்த கைசிக புராணத்தை சொல்கிறானோ கேட்கிறானோ சொல்ல செய்கிறானோ கேட்க செய்கிறானோ அவர்களெல்லாம் பக்தியோடைய கூட என் திருவடிகளை வந்து அடைவார்கள் அப்படின்னு மோட்சம் பலனாக சொல்லப்பட்டபடியினாலே வாசிக்கிறதுக்கு மனுஷா இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கோவில்கள்லயும் இந்த வைபவம் தொடர்ந்து நடக்கிறது. இந்த காஞ்சிபுரத்திலே சுவாமி லட்சுமி குமார தாத்ததேசிகன் வம்சத்தைச் சேர்ந்த தாத்தாச்சாரிய சுவாமிகள் புராணம் வாசிக்கிறார். அவா வாசித்து ஆச்சரியமா கைசிக புராணத்தை பெருமாள் திருச்செவி சாத்துறார். இந்த புராணம் வாசிக்கிறது கொஞ்சம் ஸ்பீடா வாசிச்சா ஒரு 50 நிமிஷம் ஆகும், ஆவரேஜா வாசிச்சா 1 மணி நேரம் ஆகும், நிதானமா வாசிச்சா 1.25 மணி நேரம் ஆகும். அத்தனை தூரம் பெருமாள் புராணத்தை நிதானமா திருச்செவி சாத்தினா விட்டு விசேஷமா பெருமாளுக்கு சக்கரபொங்கல் எல்லாம் கண்டரோல பண்ணி கோஷ்டிக்கு தீர்த்த சடாரி விநியோகம் எல்லாம் ஆனா விட்டு புராண வாசித்த சுவாமிக்கு விசேஷமா பரிவட்டம் கட்டி மாலை மரியாதை எல்லாம் பண்ணி சடாரி சாய்ச்சு அவரை பராசர பட்டராவே நினைச்சுண்டு அவரை அந்த ஊர் வழக்கப்படி நடத்தி அழிச்சுட்டு போறதோ இல்ல பல்லக்கில உட்கார வச்சு அழிச்சுட்டு போறதோ அந்த மாதிரி அவரை எப்படி அழிச்சுட்டு போற வழக்கமோ அந்த மாதிரி வழக்கத்தோடு கூட பெருமாள் கோயில் மாடவீதி எல்லாம் பிரதட்சணம் பண்ணி மேல தாளம் 2 கொடையோட கூட அந்த சுவாமி அவர் ஆத்துல போய் அழிச்சுட்டு போய் விட்டுட்டு வர வழக்கம். காஞ்சிபுரத்துல எல்லாம் இன்னைக்கும் பல்லக்கில வாழ அழிச்சுட்டு போறதுன்னு தான் வச்சுட்டு இருக்கா. அதுக்குன்னு 2 பக்கம் கதவு வச்ச ஒரு பல்லக்கு இருக்கும். புராண வாசிச்ச சுவாமிய தலையில பரிவட்டம் கழுத்துல மாலையோடு கூட அந்த பல்லக்கில உட்காத்தி வச்சு கையில அந்த புராண வாசிச்ச புஸ்தகத்தையும் வச்சுட்டு சுவாமி எப்படி வருவார். அவர் 2 கொடை போட்டு மாலை மரியாதை பண்ணி மங்களவாத்தியம் முழங்க ஆத்துல கொண்டு போய் விட்டுட்டு வருவா. ஆத்துல போய் இறக்கி விட்ட உடனே அவரோட கோயில்ல இருந்து போனவா உள்ளூர் ஸ்ரீ வைஷ்ணவா கைங்கரியபரா எல்லாருக்கும் அவ ஆத்துல வெத்தலபாக்கு கோஷ்டி அப்படின்னு தாம்பூலம் பழம் சம்பாவனை எல்லாம் விநியோகமாகும். அதோடு கூட அந்த கைசிக புராண உற்சவம் முடிகிறது. அந்த கைசிக துவாதசிக்கு பிரதானம் அந்த புராணம் வாசிக்கிறது தான் முக்கியம்.
அடுத்தபடியா திருக்கார்த்திகை உற்சவம். முக்கியமா திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது கார்த்திகை மாசம் பௌர்ணமி திதி சமயங்கள்ல கிருத்திகா நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நன்னாள். அததான் நம்ம திருக்கார்த்திகை கிருத்திகா தீபோத்சவம்னு சொல்றோம். ஆனா தேவபெருமாளுக்கு பிரதானமா முதல் நாளே பரணி அன்னைக்கே பரணி தீப உற்சவம்னு உண்டு. அந்த பரணி தீபத்தன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, வருஷத்துல ஒரு நாள் மட்டும் பெருமாள் அந்த மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்க திருமஞ்சனம் நடக்கக்கூடிய வைபவம் நடக்கிறது. அந்த மண்டபத்திற்கு கச்சிவாய்த்தான் மண்டபம்னு பேரு. மலைக்கு மேல தேவபெருமாளை சேவிச்சு பிரதட்சணமா வரும். வரபோது அந்த தங்கபள்ளி வெள்ளிப்பள்ளி இருக்கிற இடத்துல ஒரு 4 கால் மண்டபம் இருக்கு. அங்க விழுந்து கூட சேவிக்கிறோம் நம்ம எல்லாம். அந்த 4 கால் மண்டபத்துக்கு மேல பார்த்தா தேவபெருமாள் உபயநாச்சிமாரோட நின்றுட்டு இருப்பார். ஒரு பக்கம் திருக்கச்சி நம்பிகள் நின்றுட்டு வீசின்னு இருப்பார், இன்னொரு பக்கம் ராமானுஜர் நின்றுட்டு கையை கூப்பி சேவிச்சுட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஓவியத்துக்கு தங்க தகடு அடிச்சு வச்சிருப்பா. அந்த மண்டபத்துலதான் ராத்திரில தினம் தேவபெருமாள் வந்து உட்கார்ந்துப்பார். அவருடைய உஷ்ணம் போக அவருக்கு குளிர்ச்சியான காற்று தேவை என்பதற்காக திருக்கச்சி நம்பிகள் ஆலவட்டம் பரிமாறுவர். அதனால ராமானுஜர் அவர் இடத்துல பேசுறதும் அங்கதான். அதனாலதான் நடாதுரம்மாள் அந்த இடத்துக்கு முன்னாடி பெருமாளும் திருக்கச்சி நம்பிகளும் உரையாடின இடம் அப்படின்ற விசுவாசம் தோற்ற சிவாஷ காலக்ஷேபம் எல்லாம் சாதிச்சுட்டு வந்தார். அந்த கச்சிவாய்த்தான் மண்டபத்திற்கு பெருமாள் திருக்கச்சி நம்பிகள் காலத்துல தினம் லைவா விபவமாவே பெருமாள் எழுந்தருளுவர், திருக்கச்சி நம்பிகள் வீசுவர், பேசுவர், அந்த வைபவம் எல்லாம் நடக்கும். அதை கொண்டாடக்கூடிய ரீதியிலே பரணி தீபத்தன்னைக்கு ராத்திரி ஒரு 10-11 மணி சமயத்துல பெருமாள் உபயநாச்சிமாரோடு கூட அந்த பரணி மண்டபத்துக்கு எழுந்தருள்றார். அந்த கச்சிவாய்த்தான் மண்டபத்துக்கு எழுந்தருள்றார். எழுந்தருளி விசேஷமா இங்க திருமண் காப்பு எல்லாம் சாத்திட்டு பெருமாள் விசேஷமா திருமஞ்சனம் கண்டருள்றார். அந்த திருமஞ்சனம் ரொம்ப ஆச்சரியமான திருமஞ்சனம். ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் அங்க அந்த திருமஞ்சனம் நடக்கும். மத்த நாள் அந்த அழக அங்க சேவிக்க முடியாது. ஆகையினாலே அந்த பரணி தீப திருமஞ்சன உற்சவம்னு சொல்லக்கூடியது இங்க ரொம்ப பிரதானம். சில பேர் சொல்றா அந்த பரணி தீபத்தன்னைக்கு ராத்திரி தான் திருக்கச்சி நம்பிகள் பரமபதி சுட்டார். அதனால அவருடைய ஞாபகமா தான் பெருமாள் அன்னைக்கு அங்க எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டருள்றார் அப்படின்னு சில பேர் சொல்றா. சில பேர் அதை ஒத்துக்கல. எது எப்படியோ அன்னைக்கு பெருமாள் அங்க எழுந்தருளி திருமஞ்சனம் நடக்கிறதுன்னு சொல்லக்கூடிய உற்சவம் வருஷத்துக்கு ஒரு நாள் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதை சேவிக்கிறதுன்றது ரொம்ப பாக்கியமான உற்சவம். பெருமாள் எதுக்கு எந்த உற்சவம் பண்ணிட்டாலும் நமக்கெல்லாம் பாக்கியம்தான், அதுல ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஆகையினாலே அது ஒரு முக்கியமான உற்சவம். அதன் பிறகு கார்த்திகை மாசம் கார்த்திகை நாள் திரு கார்த்திகை உற்சவம் பெருமாளுக்கு விசேஷமா நடக்கிறது. கிருத்திகா தீபோற்சவம் அப்படின்னு பெருமாளுக்கு கிருத்திகா தீப ஹோமம் எல்லாம் பண்ணி பெரிய பெரிய தீபங்கள் எல்லாம் ஏத்தி பெருமாள் சன்னதி, தாயார் சன்னதி, மடப்பள்ளின்னு கோவில் இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலயும் நெய் தீபம் ஏத்தி பெருமாள் கார்த்திகை தீப உற்சவ புறப்பாடுன்னு விசேஷமா புறப்பாடு கண்டருளி கோவில் வாசல் எல்லாம் சொக்கப்பனை ஏத்துறதுன்னு பெரிய பனமரத்து ஓலைகளினாலே தயார் பண்ணப்பட்ட சொக்கப்பனையை ஏத்தி வச்சு பெருமாள் சார்பிலே ஸ்ரீபாதம் தாங்கிகள் அந்த சொக்கப்பனையை கொளுத்தக்கூடியதான வைபவம் நடக்கிறது. இந்த சொக்கப்பனை எரிச்சா விட்டு பெருமாள் வீதி புறப்பாடு போயிட்டு உள்ள வந்தேறனா திருக்கார்த்திகை உற்சவம் முடிகிறது. ஆனா விட்டு அன்னைக்கே கார்த்திகை கலியனுடைய திருநட்சத்திரமானபடினாலே கலியன் சன்னதிக்கு பெருமாள் எழுந்தருளி கார்த்தாலேந்து திருமஞ்சனம் எல்லாம் கண்டருளி கலியனும் திருமஞ்சனம் கண்டருளி அங்க திருப்பாவ சாத்தமுறை ஆகி கார்த்திகை தீப உற்சவத்து புறப்பாடே கலியனும் பெருமாளும் சேர்ந்து புறப்பாடு கண்டருளி கலியன் சன்னதியிலே பெருமாளுக்கு கலியனுடைய அருள் செயல்கள் எல்லாம் சேவிக்கப்பட்டு விசேஷமா பெரிய சாத்தமறையாகி கலியனுக்கு மாலை பரிவட்டம் சடாரி மரியாதைகள் எல்லாம் ஆகி விசேஷமான தலிகை அம்ச நிவேத்தியமாகி கோஷ்டிக்கு தீர்த்த சடாரி எல்லாம் விநியோகமாகி திருமங்கை ஆழ்வார் சாத்துமறைன்னு சொல்லக்கூடியதான விசேஷ உற்சவம் நடக்கிறது. மறுநாள் கார்த்திகை ரோகிணி அன்னைக்கு திருப்பான் ஆழ்வாருடையதான அவதார உற்சவம். எல்லா ஆழ்வார்களைப் போலவும் திருப்பான் ஆழ்வாருக்கும் திருமஞ்சனம், பெருமாள் மங்களாசாசனம் எல்லாம் உண்டு. அவர் சன்னதிக்கு பெருமாள் எழுந்தருளி திருமஞ்சனம், சாத்துமறை, ஆஸ்தானம், வீதி புறப்பாடு, மரியாதை பண்றதுன்னு சொல்லக்கூடிய எல்லா வைபவங்களும் நடக்கிறது. இது கார்த்திகை ரோஹிணி அன்னைக்கு நடக்கக்கூடிய உற்சவம். கிருத்திகா தீபத்தன்னைக்கு ராத்திரி பெருமாளுடைய திருமேனி திருமஞ்சனம் பண்ற திருமேனியா இல்லாம தைல காப்பு திருமேனியா இருக்கிற ஊர்கள் எல்லாம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ராத்திரி எல்லா காரியமும் முடிஞ்சா விட்டு பெருமாள் திருமேனியில தைல காப்பு சமர்ப்பிக்கக்கூடிய வைபவம் நடக்கும். தேவபெருமாள் மூலவருக்கு திருமஞ்சனம் உண்டு. அதனால அவருக்கு திருமேனி முழுக்க தைல காப்பு சாத்த மாட்டா. திருமுக மண்டலம் மட்டும் பளிச்சுன்னு இருக்கணும்னு திருமுக மண்டலத்துக்கு மட்டும் சாத்துவா. மற்றபடி ஒரு தீப பிரகாசனம், ஒரு திருவள்ளூர் ராகவனம், அவளுக்கெல்லாம் நல்லா தைல காப்பு சாத்துற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி எந்த பெருமாள் எல்லாம் தைல காப்பு சாத்திக்கிறாளோ அவளுக்கெல்லாம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ராத்திரி தைல காப்பு சாத்தினாலானா அப்படியே அந்த தைல காப்பு அவளுடைய திருமேனியில ஊறி 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 ஊறி
வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பின்னால வெந்நீர் தீர்த்தத்தால உத்தரம் கொடுத்து அந்த தைல காப்பை களைஞ்சிட்டு பெருமாள் புது வஸ்திரம் திருமண் காப்பெல்லாம் சாத்திப்பார். ஆக திருக்கார்த்திகையில இருந்து வைகுண்ட ஏகாதசி வரைக்கும் பெருமாள் தைல காப்போட எழுந்தருளி இருப்பார். அந்த வைபவமும் கிருத்திகா பௌர்ணமி அன்னைக்கு தான் நடக்கிறது. அப்படி விசேஷமா பெருமாளுக்கு தைல காப்பு சமர்ப்பிக்கிற சமயத்துல வேதபாராயண சுவாமிகள் உட்கார்ந்துட்டு புருஷ சூக்த பாராயணம் பண்ணுவா. அது முடிஞ்சா விட்டு நல்ல பாதாம் ஹல்வா இல்லைன்னா அக்கார வடிசல் சக்கர பொங்கல் அந்த மாதிரி பெருமாளுக்கு விசேஷமான ஒரு பட்சணத்தை அம்சம் பண்ணி பெருமாள் நிரவதிக்கமா சாப்பிட்டு கோஷிகளுக்கும் விநியோகமாகும். அது தைல காப்பு உற்சவத்தினுடைய பெருமையா கருதப்படுறது. ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் தலைய வாடுறது, எண்ணெய் தேய்ச்சி விடுறது, குளிப்பாட்டுறது இந்த மாதிரி அதுங்களை போட்டு சிரமப்படுத்துறவான காரிய தானம் பண்றச்ச அதுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பட்சணம் எதுவோ அதை கொடுத்து அழாதபடிக்கு பாத்துக்கிறதுன்னு வழக்கம். அந்த மாதிரி தைல காப்பு சாத்துறதும் பெருமாளுக்கும் கொஞ்சம் கஷ்டமான காரியமானபடினாலே உடம்பெல்லாம் ஊறும், நம்மன்னு இருக்கும், கண்ணிலெல்லாம் எண்ணெய் போயிடும், எரியும். ஆகையினால பெருமாளுக்கு பிடிச்சதான ஸ்ரீரான்னம் அக்கார விடசல் அந்த மாதிரி ஏதான இனிப்ப பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணிட்டு அவருக்கு பிடிச்ச புருஷ சூக்தத்தை சொன்னா அதை காதால கேட்டுண்டு இதை சாட்டுண்டே பெருமாள் பேசாம இருப்பார் அப்படின்ற ஒரு பரிவினாலே ஏற்படுத்தப்பட்டதான ஒரு வைபவம் இது. ஆக தைல காப்பு உற்சவமும் திருக்கார்த்திகை மாசம் ரொம்ப நல்லா நடக்கிறது. அது போக கார்த்திகை மாசத்தினுடைய எல்லா நாளும் பெருமாள் சன்னதியை சுத்தி நெய்விளக்கு ஏற்றக்கூடிய வைபவமும் விசேஷமா நடக்கும். இதெல்லாம் கார்த்திகை மாசம் நடக்கக்கூடியதான பிரதானமான உற்சவங்கள். அடுத்தபடியா மாசானாம் மார்கசீர்ஷோஸ்மி அப்படின்னு பெருமாள் சாதித்ததான மார்கழி மாசம். அந்த மார்கழி மாசத்திலே பிரதானமான உற்சவம்னு சொல்லக்கூடியது திருப்பாவை சேவிக்கக்கூடியதான நித்தியப்படி தனுர்மாச ஆராதனம். பெருமாளுக்கு 30 நாளும் பொங்கல் கண்டருள பண்ணக்கூடிய உற்சவம். அதாவது தனுர்மாசம் நல்ல குளிர்காலம். பெருமாள் கார்த்தால சீக்கிரம் வேற எழுந்துக்கிறார். அவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆறுது, திருவாராதனம் எல்லாம் ஆறுது. பெருமாளுக்கு சளி பிடிச்சுக்கோன்னு பெருமாளுடைய திருமேனிக்கு பாங்கா நன்னா ஜீரணமாகக்கூடிய ஜீராம், நம்ம சளி தொல்லைகளை எல்லாம் சரி பண்ணக்கூடியதான மிளகு இதெல்லாம் போட்டு சாப்பிடுறதுக்கு போகியமா நன்ன நெய் தளர குத்தி முந்திரி பருப்பெல்லாம் போட்டு விசேஷமான பொங்கல் முட்கான்னம்னு பேரு. அதை நைவேத்தியம் பண்ணணும்னு ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்திலேயே சொல்லி இருக்கு. தனுர்மாசம் பொங்கல் நைவேத்தியம் பண்ணியே ஆனோன்னு சொல்லியிருக்கிறபடினாலதான் ஆத்துலயோ கோவில்லையோ என்னைக்கு எதை பண்றோமோ இல்லையோ தனுர்மாசம்னா அவசியம் பொங்கல் பண்ணிடுறோம். ஆகையினாலே அதுவும் நம்ம சௌகரியத்துக்காக ஏற்படுத்தின்ற பட்சணம் அல்ல, பெருமாளுக்கு பண்ணணும்னு ஆகமத்துல சொல்லியிருக்கிற சாஸ்திரப்படியான ஒரு ஆகார ஏற்பாடு அது. அதனால தனுர்மாசத்துல பெருமாளுக்கு பின்னால பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணக்கூடிய தனுர்மாச ஆராதனம் விசேஷம். அந்த சமயத்துல பெருமாள் கோவில்ல தீர்த்தம் வாங்கினீங்களானா தீர்த்தம் லேசா வெதுவெதுன்னு இருக்கும். ஏன்னா தனுர்மாசம் அந்த குளிர்ல எழுந்துட்டு பெருமாள் குளிச்சு மூஞ்சி எல்லாம் அலம்பிண்டு தீர்த்தம் சாட்டாரானா சளி பிடிச்சுன்றோம் பெருமாளுக்கு. அதனால ஆச்சரியமா மடப்பள்ளியில வெந்நீர் தீர்த்தம் வச்சு அந்த வெந்நீர் தீர்த்தத்தை கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கிறப்ப கொண்டாந்து சேர்த்து திருவாராதன வட்டில சேர்த்துதான் திருவாராதனம் பண்ணுவா. பெருமாள் கை கால் அலம்பிக்கிறது, முகம் அலம்பிக்கிறது, வாய் குப்பிடிக்கிறது, சாப்பிடுறது எல்லாமே வெண் தீர்த்தம் தான். அதே மாதிரி கொதிக்க கொதிக்க இருக்கிற வெண்பொங்கலை சாட்டாரானா சளி எல்லாம் இல்லாம கரைஞ்சு போயிடுறது பெருமாளுக்கு. ஆகையினால பார்த்து பார்த்து பரிவா பண்ணக்கூடிய வைபவங்கள். அதனால தனுர்மாசம் காத்தால தனுர்மாச ஆராதன தீர்த்தம் வாங்கிண்டா மட்டும் லேசா சுடுதண்ணி போல இருக்கும். அதுக்காதான் காரணம். இப்படி விசேஷமா சில விதேசங்கள்ல தனுர்மாசத்துல பெருமாள் திருமேனிக்கு ஒன்னும் பரிபவம் ஏற்படாம இருக்கணும்ன்றதுக்காக மருந்து அப்படின்னு ஒண்ணு சமர்ப்பிக்கிறது உண்டு. சுக்கு வெல்லம் அதையெல்லாம் இடிச்சு பொடி பண்ணி ஒரு லேகிய மாட்டம் பெருமாளுக்கு கண்டருள பண்ணுவா. அதுக்கு மருந்துன்னு பேரு. அதை சாட்டா எந்த தொந்தரவும் இல்லாமல், முக்கியமா சளி தொந்தரவெல்லாம் இல்லாம நன்னா பசி எடுக்கும், நன்னா ஜீரணமாகும்னு சொல்றா பெரியவா. அதனால பெருமாளுக்கு அதை கண்டருள பண்றதும் சில விதேசங்கள்ல உண்டு. இதெல்லாம் தனுர்மாசத்தினுடைய முக்கியமான உற்சவங்கள். பிரதானமா திருப்பாவை, பெருமாள் திருப்பாவை சாத்தமறைய காதால கேட்கறது, சில இடங்கள்ல திருப்பாவைக்கு உபன்யாசங்கள் நடக்கிறது, இதெல்லாம் பிரதானமான உற்சவம். இது எல்லாத்த விட முக்கியமா நம்ம சம்பிரதாயத்திற்கு தூண் போல, நம்ம சம்பிரதாயத்துக்கு கண் போல இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தத்தை பெருமாள் திருச்செவி சாத்தக்கூடியதான அத்தியன உற்சவம். விசேஷமா வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி 10 நாள் பகல் 10 உற்சவம். முதல் 5 நாள் முதலாயிரம், அடுத்த 5 நாள் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் அப்படின்னு முதல் 10 நாள்ல விசேஷமா 2000 பாசுரங்கள் முடிஞ்சு போறது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தொடங்கி 10 நாள் ராப்பத்த உற்சவம்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி திருநாள். அந்த 10 நாளும் திருவாய்மொழி ஒரு நாள் ஒரு 10ன்னு 10 நாள்ல திருவாய்மொழி முடிஞ்சு போறது. மொத்தத்துல 3000 பெருமாள் கேட்டுட்டார் 20 நாள்ல. 21ஆம் நாள் இயற்பா சாத்தமறை அப்படின்னு மீதி இருக்கக்கூடிய இயற்பான்னு சொல்லக்கூடிய அந்த பாகம் முழுக்க பெருமாளுடைய திருச்செவி சாத்தும்படியா ஒரே நாள்ல சேவிக்கப்படுறது. அதை சேவிச்சுட்டு 22ஆம் நாள் அன்னைக்கு வடகல விதேசங்கள்ல தேசிக பிரபந்த உற்சவம்,
தெங்களதி தேசங்கள்ல மணவாள மாமணிகளுடைய அருளி செயல்களை சேவிக்கிறதுன்னு இப்படி 22 நாள் எல்லா இடத்துலயும் அத்தியனோத்சவமா நடந்துட்டு இருக்கு. இந்த அத்தியனோத்சவத்துல பிரதானமான பாகம் அப்படின்னா பெருமாள் காதால 4000 பாசுரத்தையும் திருச்செவி சாத்துறது. அப்படி தொடர்ந்து ஒரு யக்ஞம் போலே தினம் கொஞ்சம் அப்படின்னு பிரிச்சுண்டு 22 நாள்ல 4000த்தையும் சேவிக்கிறதான வைபவம் இந்த அத்தியனோத்சவத்தை விட்டா வேற எப்பயும் கிடையாதான். அப்படின்னாலே பெருமாளுக்கும் சரி, அத்தியாபகாலுக்கும் சரி, ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கும் சரி அந்த உற்சவம் பிரதானம். அதனால மேக்சிமம் அந்த நாள்ல வேற எங்கேயும் போறதுக்கு பிளான் பண்ணாம பெருமாள் பக்கத்துல இருந்து அவரோட கூட சேர்ந்து அருளி செயலையும் அனுபவிக்கணும். அருளி செயலை பெருமாள் எப்படி அனுபவிக்கிறார் அப்படின்றதையும் அனுபவிக்கணும். எல்லா ஊர்லயும் அதே நாள்ல நடக்குமான அப்படின்னாலே ஒரு 2 நாள் நம்ம ஊர்ல சேவிக்கிறோம், அடுத்த 2 நாள் பக்கத்து ஊரு, அடுத்த 2 நாள் காஞ்சிபுரம், அடுத்த 2 நாள் ஸ்ரீரங்கம்னு வச்சுட்டாலும் தப்பில்லை. அருளி செயல் அனுபவிக்கிறதுக்காகவே அந்த உற்சவம். அருளி செயலை அனுகிரகித்தவர்களான ஆழ்வார்களுக்கு அந்த 22 நாளும் விசேஷமா பரிவட்டம் எல்லாம் கட்டி மாலையெல்லாம் சாத்தி பெருமாள் வந்து அருளப்பாடிட்டு கட்டியும் சொல்லி சடாரி சாய்க்கக்கூடியதான வைபவம் அந்த உற்சவத்துல மட்டும்தான். இப்படி ஆனாவிட்டு வைகுண்ட ஏகாதசி அன்னையிலிருந்து 10ஆம் நாள் அன்னைக்கு நம்மாழ்வார் திருவடி தொழல் அப்படின்னு நம்மாழ்வார் மோட்சம் நடக்கிறது. அதுதான் அந்த அத்தியனோத்சவத்தினுடைய பிரதானமான வைபவமாக கொண்டாடப்படுகிறது. இதெல்லாம் நடந்து முடியணும். இது எல்லா ஊர்லயும் நடக்கும். அதே மாதிரி தேவ பெருமாளுக்கும் பகல் 10 நாள், ராப்பத்து 10 நாள் நம்மாழ்வார் திருவடி தொழல் விசேஷமா நடக்கும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சாவிட்டு 21ஆம் நாள் இயற்பா சாத்துமறைன்னு சொல்லி இயற்பா சேவிக்கிற நாள் வருது. அது முடிஞ்ச மறுநாள் அன்னைக்கு தீப பிரகாசன் சன்னதியில சுவாமி தேசிகன் சன்னதிக்கு முன்னால, தூப்புல் சன்னதிக்கு முன்னால தீப பிரகாசன், உபயநாச்சிமார், தாயார், ஆண்டாள்லாம் எழுந்தருளி, சுவாமி தேசிகனும் எழுந்தருளி தேசிக பிரபந்த சாத்துமர உற்சவம் நடக்கிறது. அன்னைக்கு ஒரு நாள் கார்த்தால ஒரு 2-2.5 மணி நேரத்துக்குள்ள தேசிக பிரபந்தம் முழுக்க சேவிச்சு முடிச்சிடுவா. 425 பாசுரங்களும் சேவிச்சு சாத்துமறையாகி ரொம்ப விசேஷமான ஆகாரம் பக்ஷணங்கள்லாம் கை நிறைய சாப்பிடுறதுக்கு வயிறு போறாது, அத்தனை விநியோகமாகும் அன்னைக்கு. ஏன்னா சுவாமி தேசிகனுடைய அவதார ஸ்தலம், முக்கியமா தேசிக பிரபந்த சாத்துமர உற்சவம், அது ரொம்ப முக்கியமான உற்சவம் அந்த க்ஷேத்திரத்துக்கு. ஆகையினால கல்யாண தலிகையாட்டமா விநியோகமாகும், சாப்பிட முடியாத அன்னைக்கு காது நிறைய தேசிக பிரபந்தம் அருளி செயல் கேட்போம். இதெல்லாம் முடிஞ்ச ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்கு வாசல்ல சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா ஒரு கதவு போட்டு மூடின மூடு பல்லக்கல, கண்ணாடி பல்லக்கல தேவ பெருமாள் தேசிகன் சன்னதி வாசல்ல எழுதியிருப்பார். எங்க போறாருன்னு பார்த்தா வைய பிரசித்தமான அனுஷ்டான குல உற்சவம்னு சொல்லக்கூடிய சாலக்கிணறு உற்சவம். எந்த தீர்த்தத்துல தனக்கு ஆசைன்னு பெருந்தேவி தாயாரும் பெருமாளும் சேவை சாதித்து சொப்னத்திலே சொல்லி திருக்கச்சி நம்பிகள் மூலமாக அந்த சாலக்கிணற்ற தீர்த்தத்தை பாஷ்யகாரர் காஞ்சிபுரத்துல இருக்கிற வரைக்கும் கொண்டாந்து சமர்ப்பிச்சுட்டு இருந்தாரோ, அந்த தீர்த்தம் இன்னைக்கும் தேவப்பெருமாளுடைய திருவாராதனத்துக்கு சாலக்கிணத்துல இருந்து வரதுன்னு அனுபவிச்சோம். அந்த இடத்துக்கு பெருமாள் போகக்கூடியதான உற்சவம். பெருமாள் போறச்ச கண்ணாடி பல்லக்குல பெருமாளும் உபயநாச்சிமாரும் எதிரில் எழுந்துட்டு இருக்கிற மாதிரி கதவெல்லாம் சாத்தின்ட்டு மூடு பல்லக்குல போவா. சுவாமி தேசிகன் சன்னதி வாசலுக்கு பல்லக்க வந்து நின்னா விட்டு சுவாமி தேசிகன் சன்னதியில இருந்து கொஞ்சம் உபகாரங்களும் கற்பூரமா வச்சுட்டு அர்ச்சக சுவாமியோ இல்ல கைங்கரியப்பராளோ யாரானும் போய் தட்டு கொடுப்பா, உபகாரம் கொடுப்பா. கொடுக்கறச்ச அந்த ஜன்னல் கதவை திறந்து சேவை பண்ணி பெருமாளுக்கு ஒரு ஆரத்தி ஆகும். ஆனா விட்டு பெருமாள் அங்க எழுந்தருளிடுவார். எழுந்தருளி அந்த சாலை கிணறுன்னு சொல்லக்கூடிய கிணறு இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு கருங்கல் மண்டபம் இருக்கு. அங்க ஒரு ராமானுஜர் இருக்கார். அந்த கருங்கல் மண்டபத்துக்கு தேவப்பெருமாள் எழுந்தருளி பல்லக்கில இருந்து இறங்கி அங்க இருக்கக்கூடிய திருமஞ்சன வேதிக்கையில பெருமாளும் உபயநாச்சிமாரும் ஏழி இந்த தாத்தாச்சாரிய சுவாமிகள் போய் சாலக்கிணறு தீர்த்தத்தை கொண்டாந்து சமர்ப்பிச்சு விசேஷமா ராமானுஜர் போவார் அன்னைக்கு. அதுதான் விசேஷம். ராமானுஜர் காஞ்சிபுரத்துல இருக்கிற வரைக்கும் எப்படி அவரே போய் தீர்த்தத்தை கொண்டாந்து சமர்ப்பிச்சாரோ அதே மாதிரி அவருக்காகவே நடக்கக்கூடிய உற்சவம் இது. அதனால ராமானுஜர் பெருமாளை அனுயாத்திரையா பின்தொடர்ந்து போவார். முதல்ல பெருமாள் போவார், பெருமாளுக்கு பின்னாடி ராமானுஜர் போவார், அவருக்கு பின்னால வேதபாராயண கோஷ்டி போகும். அப்படிதான் அந்த புறப்பாடு இருக்கும். இப்ப ராமானுஜரோட பெருமாள் அங்க போய் அந்த மண்டபத்துல பெருமாள் எழுனா விட்டு ராமானுஜரும் வேதபாராயணக்கார சுவாமிகளும் கோஷ்டியா வேதபாராயணம் பண்ணிண்டே போய் சாலக்கிணறு தீர்த்தத்தை எடுத்துட்டு வருவா. அப்படின்னா என்னன்னா ராமானுஜர் வேதபாராயணம் பண்ணிண்டே சாலக்கிணறு தீர்த்தத்தை கொண்டாந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி சமர்ப்பிக்கிறார்னு அர்த்தம். அந்த தீர்த்தமானது அந்த கோஷ்டியானது வந்தாவிட்டு விசேஷமா உபயநாச்சிமாருக்கும் பெருமாளுக்கும் அங்க விசேஷ திருமஞ்சனம் நடக்கிறது. திருமஞ்சனம் நடந்து திருமஞ்சன தீர்த்தம் எல்லாம் விநியோகமாகி எல்லாருக்கும் சடாரி சாட்சா விட்டு பெருமாள் ஆச்சரியமா சாத்துப்படி எல்லாம் கண்டருளி வேடன் வேடு வச்சு திருக்கோலத்துல தானே பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் காட்டுல வந்து ராமானுஜரை கொண்டாந்து இந்த சாலைக்கணத்துல சேர்த்தா கொண்ட. அதனால அன்னைக்கு தேவப்பெருமாள் வேடுவன் திருக்கோலத்தை சாத்திப்பார். கையில வில்லம்பு எல்லாம் வச்சுண்டு
தலையில வேடுவன் நாட்டமா பாகையெல்லாம் சாத்திண்டு வரச்ச சாதாரணமா வந்த பெருமாள் இப்போ வேடுவன் திருக்கோலத்துல மாறி எழுந்தருளி இருப்பார். வரச்ச பல்லக்கில் வந்தார், இப்ப தோளுக்கிணியான்ல எழுந்தருளி இருப்பார். அதுக்கப்புறம் விசேஷமா திருவாராதனம் நடந்து தலிகம்சையாகும், தீர்த்த சடாரி கோஷ்டி எல்லாம் விநியோகமாகி ராமானுஜருக்கு மரியாதையாகும். இதெல்லாம் ஆனா விட்டு பெருமாள் வரும்போது வீதி வழியா எழுந்தருளுவர். அங்க இருந்து திரும்ப கோவிலுக்கு எழுறச்ச வயல்வெளிகள்ல எழுந்தருளுவர். அது ஒரு மாதிரி பாக்குறதுக்கு நன்னா ரசிக்கும்படியா இருக்கும். அப்ப பெருமாளோடு கூடவே அனுயாத்திரையா அங்கேருந்து வரணும். வந்தோமானா சாயங்காலம் ஒரு 4ல இருந்து 4:30 மணி சமயத்துக்கு தூப்புல் தேசிகன் சன்னதி வாசல்ல தூப்புல் சன்னதியே விழாக்கோலம் பூண்டிருக்கும். ஏன்னா பெருமாள் உள்ள எழுந்தருளி திருவாராதனம் கண்டருளி நிறைய தலிகை எல்லாம் சாப்பிட்டு சுவாமி தேசிகனுக்கு மரியாதை எல்லாம் பண்ண போறார். வருஷத்துல 5 நாள் தேவப்பெருமாள் சுவாமி தேசிகன் சன்னதிக்கு வராருன்னு அனுபவிச்சோம். அந்த 5 நாளை விட இந்த ஒரு நாள் ரொம்ப விசேஷம். ஏன்னா பாஷ்யக்காரரோடு கூட எழுந்தருள்றார். ராமானுஜருடைய ஆச்சாரியரான பாஷ்யக்காரர், சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியரான பாஷ்யக்காரர், சுவாமி தேசிகனுடைய தெய்வமான தேவப்பெருமாள் இவா சேர்ந்து எழுந்தருள்றபடினாலே மற்ற உற்சவங்களுக்கெல்லாம் பிரதானமான உற்சவமா சுவாமிக்கு ரொம்ப உற்சாகம் தரக்கூடியதான உற்சவம் இது. அன்னைக்கு தூப்புல் சன்னதியே விழாக்கோலம் பூண்டு மாவர தோரணமும் வாழைமரம் எல்லாம் கட்டி ரொம்ப விசேஷமா இருக்கும். சுவாமி தேசிகன் வழக்கமா திருமஞ்சனம் கண்டருளக்கூடிய மேடையில வேதிக்கை எல்லாம் ஏல பண்ணி தேவப்பெருமாள் எழுந்தருள்றதுக்காக புஷ்பபந்தல் எல்லாம் போட்டு வச்சு அலங்காரம் பண்ணி வச்சிருப்பா. சுவாமி தேசிகன் எண்ணிக்கை இல்லாதது போல நல்ல பெரிய பட்டு வேஷ்டி கரவையெல்லாம் வச்சு சாத்திண்டு நிறைய திருவாபரணங்களால தன்னை அலங்காரம் பண்ணிண்டு பளிச்சன் திருமண் காப்பு சாத்திண்டு கோவில் வாசல்ல சித்தமா காத்துட்டு இருப்பார். நல்ல இளம் வெயில் 4 மணி வெயில் அப்படியே சுவாமி முகத்துல படும். அதையெல்லாம் கூட பொருட்படுத்தாம தேவப்பெருமாளுக்காக வெயில்ல கோவில் வாசல்ல வீதியிலேயே காத்துட்டு இருப்பார் சுவாமி. பெருமாள் கோவில் வாசல்ல எழுந்துருளினா விட்டு சுவாமி சார்பில் பூர்ண கும்பம் சமர்ப்பித்து தர்சன தாம்பூலம் சமர்ப்பித்து வேத பாராயணத்தோட பெருமாளை வரவேற்கிறார். வாசல்லையே ஒரு பட்டு வேஷ்டி, பட்டு பாவாடைகள், அதோட கூட தேங்காய், மஞ்சள், வாழைப்பழம் அந்த மாதிரி உபகார வஸ்துக்கள் எல்லாம் தட்டுல சமர்ப்பிச்சு சுவாமி தேசிகன் கையால பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். அதை வாங்கி அர்ச்சக சுவாமிகள் பெருமாள் உபயநாச்சி மாத்திரவடிகளை சமர்ப்பிச்சுட்டு அதை ஏத்துண்டு பெருமாளும் தாயாரும் பாஷ்யக்காரரும் கோவிலுக்குள்ள வரணும்னு பிரார்த்தனை. வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிற பூப்பந்தல்ல பெருமாள் உபயநாச்சிமாரோட கூட எழுந்தருள்வர். எழுந்தருள்னா விட்டு பெருமாளுக்கு இடதுபுறத்திலே பாஷ்யக்காரரும் பெருமாளுக்கு வலதுபுறத்திலே சுவாமி தேசிகனும் எழுந்தருள்வா தரையில. ஆனா விட்டு பெரிய திருவாராதனை நடக்கிறது. அன்னைக்கு முக்கியமான அம்சமே என்னன்னா தலிகை தான். கிட்டத்தட்ட 20-22 விதமான வஸ்துக்கள் அம்சைவர் பெருமாள். கண்ணல் அட்டுவத்தோடு அன்னம் சீடை கரிபடைத்து பின்னும் செபித்து அவன் பாதம் பணிமின்கள் என்றனனே அப்படின்னு பிரம்மா உபதேசம் பண்ணான்னு சுவாமி தேசிகன் தானே சாதிச்சார். காஞ்சிபுரத்து வைஷ்ணவாலே நான் இருக்கிற வரைக்கும் தேவப்பெருமாளுக்கு இப்படியெல்லாம் தலிகை பண்ணி அம்சம் பண்ணிட்டு இருந்தேன், அதனால நீங்களும் பண்ணுங்கன்னு போறச்ச பிரம்மா ஒப்படைச்சிட்டு போனாத்த. தினமும் பண்ண முடியலன்னாலும் பெருமாள் நம்ம ஆத்துக்கு வந்த அன்னைக்காவது பண்ணலாம்னு சுவாமி தேசிகன் இத்தனை வஸ்துக்களையும் பண்ணி பெருமாளை விசேஷமா திருவாராதனம் பண்ணி அத்தனை வஸ்துக்களையும் பெருமாளம் செஞ்சு அத்தனை வஸ்துக்களும் இருக்கக்கூடிய அத்தனை அடியவர்களுக்கும் ஒரு பெரிய மந்தார இலை தையலையை கொடுத்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவா. எல்லாருக்கும் கோஷ்டி விநியோகமாகி குழந்தைகள்லாம் வயிறாறு சாட்டா விட்டு தான் பெருமாளும் பிராட்டியும் பாஷ்யகாரம் அங்கேருந்து கிளம்புறா. அப்படி கிளம்பி தேவப்பெருமாள் சன்னதிக்கு நேர போயிடாம தேவப்பெருமாள் சன்னதி மாட வீதி பிரதட்சிணம் வந்து பின்னால கிழக்கு கோபுரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய உடையவர் திருமாளிகைன்னு சொல்லக்கூடிய ராமானுஜர் காஞ்சிபுரத்திலே அவருடைய தர்ம பத்தினியோடு கூட வாசம் பண்ணிய திருமாளிகை இருக்கு பாருங்க வீடு. அந்த இடம் இப்போ ஒரு மண்டபமா இருக்கு. அங்க தேவப்பெருமாளும் பாஷ்யகாரம் எழுந்தருளி அங்க விசேஷமா திருவாராதனம் மண்டகப்படி எல்லாம் ஆகி பாஷ்யகாரருக்கு மரியாதை ஆகி அதுக்கப்புறம் பெருமாள் கோயிலுக்கு போய் சேர்றார். இதோட அத்தியன உற்சவம் பிரதானமான இந்த ஊர்ல மட்டுமே நடக்கக்கூடிய அனுஷ்டான குல உற்சவம்னு சொல்லக்கூடிய சாலக்கிணறு உற்சவம் முடிகிறது. இதுல முக்கியமான உற்சவம் வைகுண்ட ஏகாதசி உற்சவம்னு சொல்லக்கூடிய உற்சவம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் ரத்தனாங்கி சாத்திப்பர். ரத்தனாங்கி சாத்திக்கக்கூடிய உற்சவம் தான் வருஷத்துல 2 உற்சவம். அதுல ஒன்னும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் ரத்தனாங்கி சாத்தி கொள்ளக்கூடியதான உற்சவம். அது அன்னைக்கு மட்டும்தான் சேவிக்க முடியும். மற்றபடி வைகுண்ட ஏகாதசிக்கு ஒன்றும் பிரதானமா இங்க விசேஷம் எல்லாம் இல்லை. ஏன்னா காஞ்சிபுரத்துல வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா வைகுண்ட பெருமாள் சன்னதியிலையும் அஷ்டபஜ பெருமாள் சன்னதியிலையும் தான் விசேஷம். இங்க மற்றபடி எல்லா நாளும் நடக்கிற மாதிரியான திருவாராதனம் தான். பெருமாள் ரத்தனாங்கி சாத்திக்கிறார் அப்படின்றதும் அன்னைக்கு ராப்பத்தை ஆரம்பிக்கிறது, நம்மாழ்வார் உற்சவம் ஆரம்பிக்கிறதுன்றதும் தான் விசேஷம். இதோட தனுர்மாச வைபவங்கள்லாம் முடிகிறது. தனுர்மாசத்துல பிரதானமா தொண்டரடி பொடியாழ்வாருடையதான அவதார உற்சவம். அன்னைக்கே பெரிய நம்பிகளுடைய சாத்துமுறையும் அன்னைக்குதான் நடக்கும். ஆனா பெரிய நம்பிகள் இங்க விக்கிரகமா இல்லைன்றபடினால தொண்டரடி பொடியாழ்வாருடைய அவதார உற்சவமான மார்கழி கேட்ட மட்டும் நடக்கும். வழக்கமா எல்லா ஆழ்வார் சாத்துமுறைக்கும் பெருமாள் என்ன பண்றாரோ அதே தான் இவருக்கும் நடக்கும். அந்த தொண்டரடி பொடியாழ்வார் அவதார உற்சவமும் நடக்கிறது.
இதோட தனுர்மாச உற்சவங்கள் எல்லாம் பூர்த்தியாகிறது. தனுர்மாச உற்சவத்தினுடைய கடைசி கோலாகலமாக போகி திருக்கல்யாணம். போகி திருக்கல்யாணம் திருவாடிப்பூரம் எப்படி நடந்ததோ அதேதான், எந்த வித்தியாசமும் இல்லாமல் போகி அன்னைக்கு பெருமாள் ஆண்டாளுடைய கரத்தை பற்றி சேர்த்து சேவை சாதிக்கக்கூடியதான போகி உற்சவம் நடக்கிறது. இதோட தனுர்மாச உற்சவங்கள் முடிகிறது. இன்னும் தை, மாசி, பங்குனின்னு சொல்லக்கூடிய 3 உற்சவங்கள், அதை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.